அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, திருமறை குர்ஆன் அல்லாஹுடைய வேதம்தான் என்பதற்கு அந்த வேதத்தின் வசனங்களே ஆதாரமாக சாட்சியாக அமைந்திருக்கிறது என்பது குறித்து சில வசனங்களை நாம் மேற்கோளாக எடுத்து காட்டினோம். அந்த தொடர்ச்சியில் இன்னும் சில செய்திகள் இருக்கின்றன. நம்ம வாழுகிற இந்த பூமியை பற்றி விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து, பூமியை பற்றி, சூரியனை பற்றி, கோள்களை பற்றி ஆய்வு செய்து சில தகவல்களை நமக்கு முன்னே வைக்கிறார்கள். இந்த தகவல்களை எல்லாம் ஒற்றை வரியில் திருக்குர்ஆன் ரத்தின சுருக்கமாக சொல்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அது என்ன தகவல் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கோள்களுமே ஈர்ப்புத்தன்மை, ஈர்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. பூமியும் அதுபோல ஈர்க்கிறது. பூமிக்கு பொருள்களை இழுக்கக்கூடிய சக்தி இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பூமி இழுக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இது 1700களில் தான் இது கண்டுபிடிக்கப்படுகிறது. புவி ஈர்ப்பு விசை என்பதை அந்த நியூட்டனுக்கு, அவன் ரொம்ப பின்காலத்தில் உள்ளவன். 1700னா நீங்கள் பார்த்துக்கிறீங்க எவ்வளோ நாள் ஆச்சுன்னு பாருங்களேன். 300 வருஷம் அவ்வளோதான் ஆகுது. 300 வருடத்திற்கு முன்னாடி தான் இந்த பூமிக்கு ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதே மாதிரி சூரியனுக்கும் ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கிறது. சூரியனும் இந்த பூமியை இழுத்து கொண்டிருக்கிறது. இந்த ஈர்க்கிற சக்தி எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம ஒரு பொருளை மேலே தூக்கி போடுறோம், அது ஏன் கீழே விழுவுது? மேலே நிற்க வேண்டியது தானே, பூமி மட்டும் மேலே நிற்கிதுல. பூமி மட்டும் இப்படி அந்த இடத்துல நிற்குமையானால் பூமிக்கு மேலே தூக்கி போகிற அதுவும் அந்த இடத்துல நிற்க வேண்டியது தானே. அந்த இடத்துல நிற்கிறது தானே இயற்கை. அப்படிங்கிற மாதிரி நினைத்து பார்க்கும் பொழுது, அப்போ இழுக்கக்கூடிய ஒரு காந்தம் எப்படி இரும்பை இழுக்குமோ அந்த மாதிரி பூமி ஒவ்வொரு பொருளையும் இழுத்து பிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுக்குண்டு ஒரு காந்த சக்தி இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த காந்த சக்தியில் என்ன, இதில் நம்மெல்லாம் அதில் தான் இருக்கிறோம். இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் இது 1670, அதாவது 1670 மணிக்கு கிலோமீட்டர் வேகத்தில் சுழலுது. இந்த பூமி என்ன செய்யுது? சுழலுதுன்னா விளங்குதுல. சுழல்றதுன்னா தன்னைத்தானே சுற்றுதுமாங்க. இந்த சுற்றுற வேகம் எவ்வளோ தெரியுமா? 1 மணி நேரத்தில் 1670 கிலோமீட்டர் ஓடி போயிடும். அவ்வளோ வேகமாக ஃபாஸ்ட்டாக சுற்றுது. அப்போ நம்ம 40 கிலோமீட்ரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். ட்ரெயினில் போனால் 110 வரைக்கும் அதிகபட்சமாக ஃபாஸ்ட் வண்டி அவ்வளோதான் வச்சுருக்கிறான். விமானத்தில் போனால் 400லேருந்து 500 கிலோமீட்டர் இணைஞ்சிருக்கிறான் வேகத்தை நம்ம பார்த்துருக்குறோம். அது கூட கண்ணாடிலாம் வச்சு அடைச்சி ஏசிலாம் போட்டதுனால அந்த வேகத்தை நம்மளால் என்ன செய்ய முடியல, அதை காற்றை மோதிக்கிட்டு போகாமல் காற்று கணம் குறைந்த இடத்துல பிரயாணம் செய்கிறதுனால தெரிய மாட்டேங்குது. அப்போ நம்ம 1670 கிலோமீட்டர் ஒரு மணிக்கு சுற்றினா அது எவ்வளோ பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தும். நம்ம கண்டிப்பாக ஏற்படுத்தணும். ஆனால் ஒன்றுமே தெரியல. அவ்வளோ வேகமாக போகிற மாதிரி சின்ன ஒரு 5 கிலோமீட்டர் போகிற மாதிரி கூட நமக்கு உணர முடியல. இந்த பூமி சும்மா நிற்கிற மாதிரி தான் நம்ம நினைக்கிறோமே தவிர, ஆனால் நம்ம இப்போ 1 மணி நேரத்தில் 1670 கிலோமீட்டர் நினைஞ்சிடும் இப்படி சுற்றிடும். இப்படி சுற்றுறது மட்டும் இல்லாமல் 1 மணி நேரத்தில் என்ன செய்யுதுன்னு கேட்டால் 1,07,000 கிலோமீட்டர் சூரியனை, அது ஒரு பக்கம் ஓட்டம் வேற. அதாவது இப்படி சுற்றுற வேகம் இருக்குது. அந்த சுற்றுற வேகம் இது சூரியன், இது பூமி. இந்த மைக்க சூரியன்னு வச்சுக்கிறங்க, இந்த கையை பூமின்னு வச்சுக்கிறங்க. இப்படி சுற்றுற வேகம் தான் மணிக்கு 1670. இப்படி ஒரு சுற்றுத. இப்படி சுற்றிக்கிட்டே என்ன செய்யுது, இந்த சூரியனையும் சுற்றிக்கிட்டு வருத ஒரு வருஷம். அப்போ இந்த சூரியனை என்ன செய்யுதுன்னா 1,07,000 கிலோமீட்டர் வேகத்து, அப்படி அந்த வேகம் வேற. அது பத்தாது, இது வேற 9 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுது. எது? சூரியன் வேற. மணிக்கு எவ்வளோ ஓடுது? 9 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் இது வேற இழுத்துட்டு ஓடுது. இதனுடைய இழுப்பு வேகம், இதனால நம்ம பூமி இழுக்கப்பட்டு ஒரு 9 லட்சம் கிலோமீட்டரு. அது சூரியனை சுற்றுறதுக்கு எடுத்துக்கொள்கிற வேகம் ஒரு 1 லட்சம் கிலோமீட்டர் போகுது. அது தன்னைத்தானே சுற்றுது பாருங்க, அது வேற 1670 கிலோமீட்டர் போகுது. இப்படி 4 பக்கத்துலையும் பிடிச்சி ஆட்டினா என்ன ஆகுறது? ஒரு பொருளுக்கு மேலே நீங்கள் நிற்கிறீங்க, கீழே இருந்து உங்களை பிடிச்சி ஆட்டுறாங்க, சைடில் உள்ள காலை பிடிச்சி ஆட்டுறான். அப்போ இப்போ என்ன கேதுக்கு ஆவீங்க? நிற்க முடியுமா நம்மளால்? அவ்வளோ வேகமாக இழுத்தால் கூட
நாம பூமியிலேயே இருக்கிறோம் என்றால் அது காரணம் என்ன? இந்த பூமி வந்து நம்மளை இழுத்து பிடித்து கொண்டு அதில் ஊண்டப்பட்ட ஒரு தூணு மாதிரி நம்மளை ஆக்கி விடுகிறது. அதனுடைய ஒரு அங்கமாகவே நம்ம மாறி விடுகிறோம். அதனால நம்மளை தூக்கி எறியும் அவ்வளவு வேகம் போனாலும் அதுலயே ஒட்டிக்கிட்டு இருக்கிறனால தூக்கி எறிய முடியாதுல. ஒரு பந்து இருக்குது, ஒரு பந்துக்கு மேலே என்ன தேவை, ஒரு பொருளை வைக்கிறீங்க, ஒரு புளியங்கொட்டையை வைக்கிறீங்க, இப்படின்னா கீழே விழுந்துடும். அந்த புளியங்கொட்டையை ஃபெவிகால் பசையை போட்டு ஒட்டிட்டு வச்சா எவ்வளோ வேகமாக சுற்றினா என்னங்கிறேன். புளியங்கொட்டையை எடுத்து பந்துக்கு மேலே வச்சு இப்படி சுற்றி விட்றீங்க, கீழே விழுந்துடும். அந்த புளியங்கொட்டையை நல்லா வேகமாக ஒட்டக்கூடிய ஒரு பசையை கண்டுபிடிச்சி அதை வச்சு நல்லா தடவியை ஒட்டிட்டு எவ்வளோ வேகமாக வேணாலும் சுற்றுங்களேன், அதனுடைய ஒரு அங்கமாகி போயிடுது. பசைகளை பிடிச்சிக்கிட்டு ஒட்டிக்கிட்டால் போகுமா? போகாது. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் என்றால் இந்த பூமிக்கு மேலே சும்மா புளியங்கொட்டை இருக்கிற மாதிரி இருக்கலை. பசைக்கு பதில் அல்ல என்ன செய்யறான்னா பூமியில் ஒரு காந்தம் நம்மளை பிடிச்சி இழுக்குது. இழுத்து பிடிச்சிக்கிட்டவன என்ன ஆகுதுன்னு கேட்டால் நம்மளையும் சேர்த்து அதில் ஒரு அங்கமாகிறதுனால அது தனியாக நம்ம தனியாக சுற்றினா தான் தூக்கி போட்டுரும். அது ஒரு பக்கம் சுற்றி நம்மளும் ஒரு பக்கம் நம்ம சுத்தாமல் இருந்தால் தான் நம்மளும் சேர்த்துல சுற்றுறோம். அது என்ன வேகத்தில் சுற்றுது அந்த வேகத்தில் நம்ம சுற்றுறோம். நம்மளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம் சொல்லப்போனால். அப்போ அதனால நம்மளை தள்ள முடியல. நாம சுற்றக்கூடிய வேகமும் நாம சுழலக்கூடிய வேகமும் நாம சூரியனை தொடர்ந்து ஓடக்கூடிய வேகமும் அது பூமியுடைய இது சுற்றுன்னு ஒன்றா இருக்கிறது. நம்ம தான் 9 லட்சம் கிலோமீட்டர் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம தான் 1670 கிலோமீட்டர் மணிக்கு சுற்றி சுழற்சியை போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம தான் 1,07,000 கிலோமீட்டர் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிறதுனால நமக்கு தெரியலைங்கிறான். இது கண்டுபிடிச்சு சொல்றானா? அப்போ இந்த பூமிக்கு என்ன இருக்குது? ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கிறது. பூமிக்கு மாத்திரம் இல்லை இருக்கிற சக்தி. இந்த பூமி இப்படி நிற்கிதுல, சூரியனில் அந்த இடத்துல நிற்கிது. இது ஏன் நிற்கிது தெரியுமா? நீங்கள் பூமியில் நிற்கிறது பூமியோட ஈர்ப்பு சக்தியினால. பூமி எப்படி இது நிற்கிது? சூரியன் போகும்போதெல்லாம் இழுத்துக்கிட்டே ஓடுத. இந்த பூமியை சூரியன் இழுத்துக்கிட்டு ஓடுதுல. இந்த சூரியன் மாத்திரம் பூமியை இழுக்கலை என்று சொன்னால் இதனுடைய சுழற்சிக்கு இது எங்கேயோ போய் இணைஞ்சிறேன் காணாமே போயிடும். பூமியை காணா போயிடும். சூரியனுடைய எல்லையை விட்டு ஓடி போயிடும். இது இவ்வளவு வேகமாக சுற்றினாலும் 9 லட்சம் கிலோமீட்டர் சூரியன் ஓடினாலும் அவ்வளவு வேகமாக ஓடினா கூட இந்த பூமியை விட மாட்டேங்குது. பவர் எவ்வளோ வருது? 15 கோடி மைலுக்கு அப்பால் இருந்துக்கிட்டு அது செலுத்தக்கூடிய காந்தம் இந்த பூமியை பிடிச்சி என்ன செய்யுது? இழுத்துக்கிட்டு இருக்கிறது. அப்போ அதை என்ன செய்யறான்? ஒரு கணக்கு பண்ணி இந்த இழுப்பு சக்தி 9 லட்சம் கிலோமீட்டரில் ஓடி இதை விடு. அதாவது நீங்கள் ஒரு காந்தத்தை எடுத்துக்கிறீங்களேன், லேசாக எடுத்தீங்கன்னா பின்னாடி அந்த பொருள் வரும். வேகமாக காந்தத்தை இழுத்தின்னு வைங்களேன், அந்த இரும்பை விட்டு விடையாந்துடும். அந்த இழுப்பு சக்தி பத்தாது. இந்த இழுப்பு சக்தி பத்தராது. மொத்த இரும்பை எடுத்துட்டு வராதுன்னு இருக்கணும். அவ்வளோ வேகமாக போனாலும் விடாதுன்னு சொன்னால் பயங்கரமான பவர் இருக்கணும். அவ்வளவு பவரை சூரியன் பூமியை நோக்கி செலுத்துது. வெயில மட்டும் செலுத்தலை, அதனுடைய காந்த சக்தியையும் நுழைத்து இழுத்து பிடிக்கிறது, தூணில் கட்டி வச்ச மாதிரி. இதை விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த சந்திரனை சூரியனுக்கு ஈர்க்கிற சக்தி இல்லைன்னு வைங்க ஒரு பேச்சுக்கு. சூரியன் பூமியை ஈர்க்கலை, ஆனால் அப்போ இழுத்து பிடிக்கணும். அந்த மட்டத்தை தவற விட்டுறக்கூடாது. அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே அது சூரியனை சுற்றிக்கிட்டே வரணும் என்று சொன்னால் அது எவ்வளவு இரும்பு தூண்கள் வச்சா அது நிப்பாட்ட முடியும் தெரியுமான்னு சொல்லி ஒரு கணக்கு பண்ணுறாங்க. இந்த 9 லட்சம் கிலோமீட்டர் வேகம், பூமியுடைய வெயிட்டு, இதை பிடிச்சி இழுக்கிறதுக்கு எவ்வளோ சக்தி வேணும், இதையெல்லாம் கணக்கு பண்ணி அவங்க சொல்லக்கூடிய கால்குலேஷன் என்னன்னு கேட்டால் அந்த கணக்கெல்லாம் ரொம்ப பண்ண ட்ரையாக போயிடும். அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டால் 5 மீட்டர் குறுக்களவு 5 மீட்டர் குறுக்களவு 5 மீட்டரு உள்ள ஒரு இரும்பு தூணை உருவாக்கி அது எவ்வளோ உண்டாக்கணும்? பூமியிலேருந்து சூரியன் வரைக்கும். பூமியிலேருந்து தூணை ஆரம்பித்து எங்கே கொண்டு நிப்பாட்டி வைக்கணும்ல. சூரியனுக்கு இழுக்கிற சக்தி இல்லை ஒரு பேச்சுக்கு. இப்போ நம்ம பிடிச்சி நிப்பாட்டி வைக்கணும். பூமியை சூரியனையும் சேர்த்து என்ன செய்யணும்? ஓடாமல் நிப்பாட்டி வைக்கணுமாக இருந்தால் அதுக்கு என்ன தேவைன்னு கேட்டால் அவன் சொல்கிறான் 5 மீட்டர் குறுக்களவில் தூண் தயாரிக்கணும். 5 மீட்டர் குறுக்களவில் அவ்வளோ பெருசாக என்ன செய்யணும்? தூணை தயாரித்து இங்கேருந்து எங்கே வரைக்கும் போகணும்? சூரியன் வரைக்கும் கொண்டு போகணும். அவ்வளோ நீளத்துக்கு அது எத்தனை வேணும்னு கேட்டால் 1 லட்சம் கோடி வரணும். அது மாதிரி எத்தனை வேணும்? 5 மீட்டர் அகலம் கொண்ட இரும்பு உருக்கு தூண்களை 1 லட்சம் கோடி தயாரித்து அதை ஊண்டி வச்சா தான் அந்த வேகத்துக்கு சரியா நிற்கும். சூரியன் இழுக்கிற வேகத்தை நீங்கள் விளங்குறதா இருந்தால் பூமியிலேருந்து ஆரம்பித்து இரும்பு தூணை 1 லட்சம் கோடி இரும்பு தூண்களை 5 மீட்டர் அகலத்தில் நீட்டி வச்சிங்கன்னா கடைசியில் அப்படி வச்சா என்ன ஆகும் தெரியுமா? பூமியுடைய பாதி போயிடும். 5 மீட்டர் தூணு 5 மீட்டர் இடம், 5 மீட்டர் தூணு 5 மீட்டர் இடம்னு வச்சா தான் உங்களையும் பரப்ப இயலும். 1 லட்சம் கோடி இரும்பு தூண்களை பரப்புறா இருந்தால் உங்களுக்கு உட்கார இடம் இருக்காது. விளங்குதா? நமக்கு இடமே இருக்காது. பாதி இடம் அதுக்கு போயிடும்.
அதான் 5 மீட்டர் தூணு 5 மீட்டர் இடம், 5 மீட்டர் தூணு 5 மீட்டர் இடம் அப்படிங்கிற அளவுல அந்த தூண்கள் நட்டப்படும், அவ்வளவு தேவைப்படும். அப்படியானால் இது எவ்வளவு பெரிய பயங்கர பவரோட இழுக்குன்னு பாருங்க. இவ்வளவு சக்தியை செலுத்தி இந்த பூமியை இழுத்து பிடிச்சிட்டு நிக்கிறது. எவ்வளவு வேகமா வேற ஓடுது, நகர மாட்டேங்குது. அப்ப அந்த மாதிரியான ஒரு ஈர்ப்பு சக்தி சூரியன்ல இருக்கிறதையும் பாக்குறீங்க. எல்லாத்தையும் சேர்த்தால ஒரு வசனத்துல சொல்றான். அதாவது பூமி நம்மளை பிடிச்சி இழுத்து வச்சு இருக்கிறது இந்த 3 வேகத்தையும் மிஞ்சி. பூமியுடைய தன்னைத்தானே சுத்தி கொள்ளக்கூடியது, சூரியனை சுத்தக்கூடியது, சூரியன் நம்மளை இழுத்துக்கிட்டு போவோமே, இந்த 3ஐயும் பேலன்ஸ் பண்ணி நம்ம நிக்கிறோம் என்றால் இதனுடைய ஈர்ப்பு சக்தி. சூரியன் அவ்வளவு வேகமாக ஓடியும் கூட பூமி பிரிய மாட்டேங்குது. சூரியனை சுத்திக்கிட்டே தான் வருது. ஒரு வருஷம் கரெக்டா ஒரு ரவுண்ட் அடிச்சு முடிச்சிருது. நீ என்ன வேகத்தில் போனா நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இதுவும் அதை விட மாட்டேங்குது, அதுவும் இதை விட மாட்டேங்குது. அந்த மாதிரி போய் கொண்டிருக்கிறது. அதுக்கும் ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கிறது. அதுல இன்னொன்று நீங்க பார்க்கணும், நம்மளை விட்டு தள்ளுங்க. இந்த காத்து இருக்குன்னு சொன்னோம்ல, காத்து இருக்குல்ல, 16 கிலோமீட்டர் வரைக்கும் பயங்கரமான அழுத்தமான காத்து இருக்கிறது. இந்த காத்து மட்டும் அல்லாஹ் நிப்பாட்டி வச்சிருந்தான்னு வைங்க, நம்மளை மட்டும் பூமியோட அளந்த வச்சுவிட்டு காத்தை மட்டும் நினைஞ்சிட்டான், ஃப்ரீயா பண்ணிட்டான்னு வைங்க, இப்போ என்ன ஆகும்? காத்து மட்டும் நம்மளோட சேர்ந்து பூமியோட சேர்ந்து அதுவும் ஓடுது இதே வேகத்தில். நீங்க 1670 கிலோமீட்டர்ல பூமி சுத்துற மாதிரி நீங்களும் அதே வேகத்தில் ஆணி வச்சு அரைஞ்ச மாதிரி சுத்துறீங்க. நீங்க எப்படி சுத்துறீங்க என்று சொன்னா, ஒரு பந்துல ஒரு ஆணியை வச்சு அரைஞ்சு சுத்தினால் எப்படி அதுல ஆழமா பதிஞ்சு நீங்க நவர மாட்டீங்களோ அந்த மாதிரி சுத்துறீங்க. நீங்க தான் ஒரு பொருள் கனத்த பொருளா இருக்கிறீங்க, அரைஞ்சு வச்ச மாதிரி நின்றுட்டு போயிடலாம். காத்து என்ன மெல்லிய பொருள் தானே, அதுவும் என்ன செய்யுதான் அதே வேகத்தில் வருது. இந்த இடத்துல உள்ள காத்து இந்த இடத்துலயே இருக்குது, பூமியோட சேர்ந்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறது. இல்லேண்டு வைங்க, என்னவாக? காத்து அப்படி நிக்குது, பூமி மட்டும் சுத்துது. காத்து இந்த இடத்துல உள்ள காத்து அப்படியே நிக்குதுங்க, பூமி மட்டும் அப்படி சுத்துது, நம்மளை கொண்டே சுத்துது. என்னவாக 1670 கிலோமீட்டர் புயலை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். காத்து, அந்த காத்துல நீங்க வேகமா மோதுவீங்க இல்ல, காத்துல நீங்க மோதினாலும் காத்து உங்களை மோதினாலும் அதுக்கு பேர் புயல். காத்து உங்களை மோதினா தான் புயல்னு கிடையாது. நீங்க ஒரு திறந்த வழியில 200 கிலோமீட்டர் வேகத்தில் 2 வீலரை ஓட்டினா என்னவாகும்? காத்து வேகமா கிழிக்கிறீங்கல்ல, உங்களுக்கு தெரியுதுல. அது 100 கிலோமீட்டர் வேகமா 2 வீலர்ல போனீங்கன்னா சும்மா இருக்கிற காத்து உங்க மேல இடிக்கிறது உங்களுக்கு தெரியுதே, தொப்பிலாம் பிச்சுட்டு போயிருதே, பக்கமா இல்லையா? 200 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு பேச்சுக்கு 2 வீலரை ஓட்டினீங்கன்னா என்ன கதிக்காகும்? உங்களுக்கு தாங்க முடியுமா? அப்ப என்ன வருதுன்னா, பயங்கரமான இந்த காத்துடைய வேகம் இருக்குது பாருங்க. அது இப்ப நீங்க 1670 கிலோமீட்டர் இப்படி போகும் பொழுது, நவரும் பொழுது காத்து இப்படி இருந்தா நீங்க காத்துல என்ன வேகத்துல மோதிக்கிட்டு இருக்கிறீங்க? 1670 கிலோமீட்டர் வேகத்துல மோதுறீங்க. அப்ப ஒரு மனிதன் இன்னைக்கு வரைக்கும் நீங்க புயல் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அதிகபட்சமாக ஒரு புயலுடைய வேகம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா 140 கிலோமீட்டர் தான், 144 தான் அதிகமா உலகத்தில் வீசின புயல். உலகத்தில் வீசின புயல்லையே பெரிய சேதம் விளைவித்து உச்சகட்டமான புயல் எவ்வளவுக்கு வந்திருக்குன்னு கேட்டா, மணிக்கு 144 கிலோமீட்டர் வேகத்தில் வந்த காத்து தான். அந்த காத்துடைய வேகம் எவ்வளவு? மணிக்கு 144. அதுதான் அதிகமான சேதம். நம்ம பார்க்கறோம் புயலே கிடையாது, இதெல்லாம் சும்மா தடவி கொடுத்துட்டு போற மாதிரி உள்ளது. பெரும் புயல்னு வந்ததை எடுத்துக்கொண்டீர்களே, நம்ம 60 40 வந்தவனையே 7ஆம் நம்பர் கூடி 8ஆம் நம்பர் கூடி ஏற்றிடுவானுவ. இது 144ங்கிறது உச்சகட்டம், ரொம்ப வரல, ரெக்கார்ட்ல இவ்வளவுதான் அதிகமாக வந்திருக்கிறது. அப்ப 144 கிலோமீட்டர் வேகத்தில் வந்தால் பனைமரம்லாம் சாஞ்சிரும், வீடுகள் மாடிலாம் கூட விழுந்துரும், ஓட்டு கட்டடங்கள்ல ஓடே மிச்சமா இருக்காது. 144 கிலோமீட்டர் வேகத்துக்கு இந்த மாதிரி இருந்தா 1670 கிலோமீட்டர் இது பாட்டுக்கு அப்படி நிக்க, நீங்க போய் காத்துல பயங்கர வேகத்தோட மோத 1670 கிலோமீட்டர் மோதினீங்கன்னா, மோதின அடுத்த நிமிஷம் நீங்க தனியா தூக்கி எரியப்பட்டுருவீங்க, நீங்க பூமியை விட்டு போயிருவீங்க. பனைமரத்தை பிடிங்க எறிகிற காத்து நம்மளை பிடிங்க எறியாதா? பிடிங்க எரிஞ்சிட்டு போயிடும். அப்ப அவ்வளோ பெரிய வேகமான அந்த காத்து நம்மளை, அதுவும் சேர்ந்து புவி ஈர்ப்புல கட்டுப்பட்டு அதையும் பூமி இழுத்து நிற்குது. உங்களை இழுக்கிற மாதிரி இந்த காத்தையும் பிடிச்சி இழுத்து தனக்குள்ள வச்சுக்கிட்டே சுத்துது. அதனாலதான் அந்த காத்து நமக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குது. அது தனியா வீசுறது வேற, காத்து வீசுது. அது எதுக்கு வீசுதுன்னா, சில இடங்கள்ல மேகத்தினால அந்த இடத்துல வெப்பம் குறைஞ்சு போயிடும். வெப்பம் குறைஞ்சவன காத்து அடர்த்தியாகும், குளிர்ச்சி காத்து அடர்த்தியாகவும் விரியும். ஒரு இடத்துல காத்து அடர்த்தியாகும் போது ஒரு காத்து தள்ளி விடுதல, அதான் வீசுறதுங்கிறதெல்லாம் ஏற்படும். அதெல்லாம் சின்ன வேலை, அதுல எல்லாம் பெரிய பாதிப்பு வராது. இந்த வேகத்தில் உங்களுக்கு காத்துல போய் நீங்க மோதினீங்கன்னா, காத்து உங்களை மோதினால்
அப்போ நம்ம இந்த பூமியில் வாழ முடியாது. அப்போ இந்த காத்தையும் கூட எது இழுத்து பிடிச்சி வச்சிருக்குது? பூமி இழுத்து பிடி வச்சிருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் அதையும் மனுஷன் கண்டுபிடிச்சு சொல்கிறான். அப்போ இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு இப்போ குர்ஆனை எடுத்து பார்க்குறோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு பாருங்க. இன்னல்லாஹ யும்சிக்கு சமாவாத்தி வல்லர்ல அன்தசூலா, வானங்கள் பூமி ரெண்டும் ஒன்றை விட்டு ஒன்று விலகி விடாதவாறு அல்லாஹ் அதை இழுத்து பிடித்து வைத்திருக்கிறான். ஒன்றை ஒன்று விலகிற மாதிரி அம்சத்தில் தான் இருக்குது. இந்த 9 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல எல்லாம் ஒன்று இழுத்தா நிற்க முடியாது. பூமி இந்த பக்கம் போயிடணும், சூரியன் அந்த பக்கம் போயிடணும். போகாம விலகி விடாதவாறு நினைஞ்சிருக்கிறான். அல்லாஹ் வானம் பூமி எல்லாத்தையும் மட்டுப்படுத்தி நிறுத்தி வைத்திருக்கிறான். வளையின் ஜாலத்தா, அது ரெண்டும் விலகி விடுமானால், அந்த ஈர்க்கிற விசை விலகி விடுமானால், இன் அம்சகஹுமா மின் அஹதிம் மின் பாதிஹி, அதுக்கு பிறகு எவனாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அவ்வளவு சக்திங்கிறான் அல்லாஹ். அது எவ்வளவு பெரிய சக்தியாக இருக்கும் என்றால், இந்த பூமி சூரியனிலிருந்து விலகிருச்சுன்னு வையி, இவ்வளவு தூணை நீ உண்டாக்கணும். கற்பனையில் நீ சொல்ல முடியும், செய்ய இயலுமா? இவங்க சொன்னபடி செய்ய இயலுமாங்கிறேன். இவங்க என்ன சொல்றாங்க? 5 மீட்டர் குறுக்களவுல தூணை தயாரிக்கணுமா? பூமியிலேருந்து சூரியன் அவ்வளோன்னா 15 கோடி, சூரியன்லேருந்து பூமி அளவுக்குன்னா எவ்வளோ தூரம்? 15 கோடி மைல் அளவுக்கு அந்த தூண் இருக்கணுமா? அது மாதிரி 1 லட்சம் கோடி தூண் வேணுமா? இதெல்லாம் கணக்கு சொல்லலாமே தவிர செய்ய இயலுமா? அப்போ அல்லாஹ் சொல்ற எவனுக்கு முடியாதுறாங்கிறான். அவ்வளோ இரும்பு எங்கே போகிறது? இரும்பே இல்லை இறக்குனுங்கிறான். அவ்வளோ இரும்பு இருக்கிறது. நீ அவ்வளவு இரும்புக்கு உருக்குன்னு எங்கே போவே? எப்படி உருக்குவே? எப்படி அதை கொண்டு ஜாயிண்ட் பண்ணுவே? அப்போ இதனுடைய சக்தி அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டால், விலகிருச்சின்னு வைங்க, எந்த ஒரு மனிதனாலும் அதை செய்து முடிக்க முடியாது, நிறுத்தி வைக்க முடியாது. அவ்வளவு பவர்ல நிறுத்தி வச்சிருக்கிறேன். தெளிவான வாசகம், வியாக்கியானம் கிடையாது. அல்லாஹ் எப்படி சொல்றான்? இன்னல்லாஹ யும்சிக்கு சமாவாத்தி வல்லர், வானங்களையும் பூமிகளையும் அல்லாஹ் நினைஞ்சிருக்கிறான், அதை கட்டுப்படுத்தி வைத்து இழுத்து பிடித்து வைத்திருக்கிறான். அந்த சூழா விலகி விடாமல் நான் இழுத்து பிடிச்சு வச்சிருக்கிறேன். விலகிட்ட என்னவாக? வளையின் ஜாலத்தா, அது விலகி விடுமையானால், இன் அம்சகஹுமா மின் அஹதின் மின் பாதிஹி, அவனுக்கு பிறகு எவனாலையும் அதை இழுத்து பிடித்து நிறுத்த முடியாது. இன்னஹு கான ஹலீமன் கஃபூரா, அவன் மன்னிக்க கூடியவனாக சகிப்புத்தன்மை மிக்கவனாக இருக்கிறான். அந்த சூரா முடியுது. 35வது சூறாவில் 41வது வசனம். அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டால், இவற்றுக்கு மத்தியில் உள்ளது ஈர்ப்பு சக்தி சாதாரணமானது இல்லை. நீங்க தொடர்ச்சியாக அதை அனுபவிச்சுட்டு இருக்கனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பயங்கரமான ஒரு ஈர்ப்புக்கு கீழே நம்ம கட்டுண்டு கிடக்கிறோம். நம்மளை பயங்கரமான அழுத்தத்தோடு இந்த சூரியன், அவ்வளவு சக்தியை மனுஷன் கற்பனை பண்ண இயலாது. அவ்வளவு ஆற்றலை நம்ம மீது செலுத்தி நம்மளை பிடிச்சி நிப்பாட்டி வைத்திருக்கிறது. எது? சூரியன் நிப்பாட்டி வைத்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி 13வது சூறாவில் 2வது வசனம், 31வது அத்தியாயத்தில் 10வது வசனம், அதில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டால், இன்னும் அல்லாஹுல்லதி ரஃபா சமாவாத்தி பிகைரி அமதின் தரவுனஹா, நீங்கள் பார்க்கின்ற தூண்கள் இல்லாமல் விண்ணை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். இந்த விண்வெளியை அல்லாஹ் எப்படி வசத்தி இருக்கிறான் என்றால், பார்க்கிற தூண் இருக்குது, உங்களுக்கு பார்க்க இயலாதுங்கிறான். என்ன வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துறான்னு பார்த்தீங்களா? நீங்கள் பார்க்கின்ற தூண்கள் இல்லாமல் அல்லாஹ் வசத்தி இருக்கிறான். அந்த மேலே அந்த முகடு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இதுக்கு தூண் இருக்குது, உனக்கு தெரியாது. என்ன தூண் இருக்குது? அதுதான் ஈர்ப்பு விசை என்ற தூண் இருக்கிறது. இழுத்து பிடிக்கிற விசை அதில் நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் அது உனக்கு பார்க்க முடியாது. பார்க்க முடியாத தூண்ல நிற்குதுனால என்ன அர்த்தம்? பார்க்க முடிகிற தூண்னா மெட்டீரியல் அர்த்தமாயிரும். பார்க்க முடியாத தூண்னா சக்தி தான். அது பார்க்க முடிகிற தூண்னா இரும்பு, கல், மண், சிமெண்ட் அப்படி சொல்லுவோம். பார்க்க முடியாதுன்னா பவர் தானே, மின்சாரம், அந்த மாதிரியான பவரை கொண்டு ஒரு தூண் இருக்கிறது. அது ஈர்ப்பு விசை. நல்ல அப்போ ஈர்ப்பு விசைலாம் சொன்ன அந்த காலத்தில் விளங்காது. அந்த காலத்திலையும் வழங்கணும், இந்த காலத்திலையும் மெய்ப்பிக்கப்படணும் இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்றாரு? நீங்கள் பார்க்கிற தூண்கள் இல்லாமல் விண்ணுலகை அல்லாஹ் தான் உயர்த்தி வைத்திருக்கிறான் என்று சொல்லி 13:2 31:10 அல்லாஹ் சொல்லி இதையும் என்ன செய்யறான்? அந்த ஈர்க்கிற சக்தி இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க, காற்று சொன்னோம்ல, இப்ப காத்து மட்டும் நின்று நம்ம மட்டும் சுத்தணும்னு வைங்க, என்ன ஆகும்? முடிஞ்சு போயிரும்ல. காத்தும் நம்மளோட பூமியோட சேர்ந்து எல்லாம் ஒரே மாதிரி சுத்துறோம். அதாவது எப்படி சுத்துறோம் என்று கேட்டால், இதுக்கு மேலே உள்ள காத்து என்ன வேகத்தில் சுத்துது அந்த வேகத்தில் நம்ம சுத்துறோம். பூமி என்ன வேகத்தில் சுத்து அந்த வேகத்தில் நம்ம சுத்துறோம். பூமியுடைய சுத்துற வேகம், காத்துடைய சுத்துற வேகம், அதில் இருக்கிற நாம் சுத்தக்கூடிய வேகம் எல்லாம் ஒரே வேகம். அதனால நமக்கு ஒன்றும் தெரியலைங்கிறோம்ல. நிறுத்திட்டா என்னவாயிரும்?
அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. அந்த காலத்தில் இப்படிதான் சொல்ல முடியும். அதுவே நம்ம வியப்புல போயிடுறோம். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா 42வது அத்தியாயத்தில் 32ல இருந்து 35 வரைக்கும் 32, 33, 34, 35 இந்த 4 வசனங்கள்ல தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒமின் ஆயாத்திஹி அல் ஜவாரி ஃபில் பஹரி கல் அலாம், மலைகளை போன்ற பெரும் கப்பல்கள் கடலிலே பிரயாணம் செய்கிறது, அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது. கப்பல் சாதாரண மலை மாதிரி பெரிய பெரிய கப்பல்களை எல்லாம் நீங்க என்ன செய்றீங்க, கடல்ல செலுத்தி கொண்டு போறீங்க பார்த்தீங்களா, அது அல்லாஹ்வுடைய பெரிய அதிசயத்தில் உள்ளது. சின்ன கப்பல் அல்லாஹ் சொல்லல, மலை போன்ற பிரம்மாண்டமான கப்பல் இருக்கிற அமெரிக்க கப்பல்லாம் வந்துச்சு பாருங்க, அந்த மாதிரி பெருங்கப்பலை பத்தி அல்லாஹ் குறிப்பிடுறான். மலைகளை போன்ற கப்பல்கள் அங்கே நிறுத்தப்பட்டிருப்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளதுன்னு சொல்லிவிட்டு, ஈயஷா அவன் நாடினால், இறைவன் நினைத்தால், யுஸ்கினு ரீஹ காற்றை அப்படியே நிறுத்தி விடுவான். காற்றை என்ன செய்வான், காற்றும் சேர்ந்து பூமியோட சுத்திக்கிட்டு இருக்குது, பூமியோட சேர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கிறது, அப்படியே நெல்லுன்னு காற்றை நிறுத்தி விட்டா என்னவாக, ரவாக்கித அலா லஹரிஹி பூமியிலேயே அப்படியே அது நின்றுவிடும். அடுத்து சொல்றான் யூபி குஹுன்ன அவற்றை அப்படியே அழித்து விடுவான் அல்லாஹ். அந்த கப்பல்களை நெஞ்சிருவான் அல்லாஹ், அழிச்சு நாசமாக்கி விடுவான். புரியுதா உங்களுக்கு? கப்பல்ல அந்த காற்றை அல்லாஹ் நிப்பாட்டிட்டான்னு சொன்னா, உங்களை தூக்கி போடுறது நீங்க 50 கிலோ இருப்பீங்க, பெரிய மேட்டர் கிடையாது. 100 கிலோ இருப்பீங்க, தூக்கி எரிஞ்சிட்டு போயிடலாம். கப்பல் எவ்வளவு இருக்கு, அதுல ஆயிரக்கணக்கான விமானங்களை நிப்பாட்டுறான், நீச்சல் குளம் வச்சிருக்கிறான், உள்ள பெரிய ஸ்டேடியம் வச்சிருக்கான், தியேட்டர் வச்சிருக்கிறான், வீடு வாசல் வச்சிருக்கிறான், ஒரு ஊரே வச்சிருக்கிறான், ஒரு பெரிய மாவட்டத்தை வச்சிருக்கிறான். இதுல கப்பல்ல அவ்வளவு பிரம்மாண்டமான கப்பலை கூட காத்தை நிறுத்தி போட்டு அழிச்சு விடுங்கிறான்ல. காத்தையும் பூமியோட ஓட விட்டதுனால நிக்குது, அந்த கப்பலை கூட பெரட்டி எரிஞ்சு விடும். காத்தை நிறுத்தினா கப்பலை அழிச்சு விடுங்கிறான்ல. இவ்வளவு அழகான வார்த்தை வழங்குது உங்களுக்கு. அல்லாஹ் நாடினால் கப்பல், அது மலைகளை போன்று உயரமாக இருக்குமே, அந்த கப்பல்களையே அப்படியே நிறுத்தி காத்தை நிறுத்தி அந்த கப்பல்களை கடலின் முதுகலை நிறுத்தி வைத்து அழித்து விடுவான் அல்லாஹ். அப்ப அழிச்சு வேணா எப்படி அழிப்பான், 1670 கிலோமீட்டர் புயலை அந்த கப்பல் சந்திக்கும். நிறுத்தினா புயலை சந்திக்கும், ஓடினத கப்பல் சந்திக்க நீங்க நினைக்கிறீங்க. காத்து ஓடிக்கிட்டு இருந்தா புயலை சந்திக்காது, காத்து ஓடாம நின்று நீங்க ஓடிக்கிட்டு இருந்தால், கப்பல் ஓடிக்கொண்டிருந்தால், கப்பலோடு சேர்ந்து பூமி ஓடிக்கொண்டிருந்தால் என்னவாயிரும், பெரும் புயலை நீங்க சந்திக்க வேண்டி இருக்கும். அப்படிங்கிற ஒரு கருத்தையும் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது காத்தை பத்தி, பூமியை பத்தி, சூரியனை பத்தி, ஒவ்வொன்றுடைய ஈர்ப்பு விசைகளை பற்றி எல்லாம் இந்த 2 வசனங்கள்ல 3 வசனங்கள்ல விலகி விடாமல் நான் தான் நிப்பாட்டி வச்சிருக்கிறேன். விலகிட்டா எவனாலையும் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் கிடையாது, அவ்வளவு பவரோட அது இருக்குன்னு எல்லாம் சொல்றான். பார்க்க முடியாத தூண்கள் இருக்குன்னு எல்லாம் சொல்லி காட்டுகிறான். காற்றை அப்படியே நான் நிறுத்திட்டேன்னு வைங்க, அப்ப காத்தை நிறுத்தி விட்டால்னு சொல்வதில் இருந்து அது ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது எல்லாம் சொல்றான்ல. காத்தை நான் நிறுத்தி விட்டால்ங்கிற வார்த்தையிலிருந்து என்ன வருது, அது நிறுத்தப்படல, பூமியோட சேர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறது, நீங்க ஓடுற மாதிரி உங்களோட அது ஓடிக்கிட்டே இருக்கிறது, அது நிறுத்தப்படலைங்கிற ஒரு அறிவியலையும் எல்லாம் சொல்றான். அது நிறுத்தி வைத்து விட்டு அப்படியே அமைதிப்படுத்தி நான் நிறுத்தி வைத்து விட்டேன் என்று சொன்னால் அப்படியே கடல் மட்டத்தில் உட்கார்ந்து அது அழிந்து விடும் அப்படிங்கிற ஒரு பெரிய அறிவியலையும் எல்லாம் எடுத்து சொல்ற காட்சியை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு பக்கம். பூமிக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குன்னு சொன்னோம்ல, சூரியனுக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கு, சந்திரனுக்கு கூட ஈர்ப்பு சக்தி இருக்குது. அது ஈர்க்கிறதுனால தான் பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் கடல் கொஞ்சம் முன்னாடி ஓடியாந்துடும். பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய இழுப்பு சக்தி அதிகமாக முழு நிலவையும் பாய்ச்சது இல்லையா, அப்போ ஃபுல் பவரோட இப்போ இழுக்கிறதுனால நிலவை தண்ணியை பிடிச்சி இப்படி இழுக்குதா, அது கொஞ்சம் ரோட்டுக்கு முன்னாடி ஓடியாந்துடும். எது, கடல் மட்டம் கூடுறதுக்கெல்லாம் காரணம் தான், எல்லாருமே ஈர்த்து கொண்டு இருக்கிறது. அதை விட்டு தள்ளுங்க, இந்த மண்ணுலகில் இருக்கிற எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு பொருளையும் ஈர்க்கிறது. நீங்கள் 2 பேரும் உட்கார்ந்துருக்கிறீங்களா, ஒருத்தர் இருக்கிறீங்க, நீங்கள் 2 பேரும் உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இவரை இழுக்கிறீங்க, அவர் உங்களை இருக்கிறாரு, வழங்குதா? அதை விட ஜாஸ்தியாக இது உங்களை இழுக்கிறது தெரிய மாட்டேங்குது. நீங்கள் இவரை இழுக்கிறது, இவர் உங்களை இழுத்தாலும் அதுக்கு மேலே பூமி உங்களை பிடிச்சா அமுக்குதே, இல்லாட்டி அந்த இழுப்பில் போயிடுவீங்க. என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஒரு 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 குண்டூசி ஒரு குண்டூசி வச்சிங்கன்னு சொன்னால் இந்த குண்டூசி அந்த குண்டூசி இழுக்குது, காந்தத்தில் கூடுதலாக இழுக்கும். அந்த மாதிரி இழுக்கிறது இல்லை. ஒரு மனுஷன் அப்படி அந்தரத்தில் தொங்க விட்டு இன்னொரு மனுஷன் அந்தரத்தில் தொங்க விட்டால் அவர்கள் எந்த ஒரு வேலையும் செய்யாவிட்டாலும், செத்து போன பணத்தை தொங்க விடுவோமே, உசுரோட வேலை செஞ்சுட்டு இருப்பான், பணத்தை தொங்க விட்டால் இந்த பணமும் அந்த பணமும் ஒன்றா சேர்ந்துடும், நெருங்கி வரும், ஈர்க்கிற சக்தி நினைஞ்சிடும். என்ன, பூமியுடைய இந்த இழுவை சக்தி அதிகமாக இருக்கிற காரணத்தினால தான் நம்மளால் என்ன செய்ய முடியல, இப்படி ஜாஸ்தியாக இழுக்கும் போது இப்படி இழுக்கிறது தோத்துருது. இப்படி நம்மளை இழுக்கிறோம், ஒருத்தர் இழுக்கிறோம், எவ்வளவு இழுக்கிறோம்,
நம்ம இழுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க. அதாவது உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் 2 மீட்டர் இடைவெளி, உதாரணத்துக்கு சொல்கிறான் ஒரு கணக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி, ஒரு மனுஷனை 2 மீட்டர் இடைவெளியில் நிப்பாட்டுங்க. ஒரு மனுஷனையும் இன்னொரு மனுஷனையும் எவ்வளோ இடைவெளி விடுங்க? 2 மீட்டர் இடைவெளி விடுங்க. இந்த 2 மீட்டர் இடைவெளி விட்டீங்கன்னா அவர்களுக்கு மத்தியில் உள்ள ஈர்ப்பு சக்தி என்னவென்றால் 0.01 அப்படிங்கிற 0.01ங்கிற கணக்கில் இருக்கிறான். அந்த அளவுக்கு 1000ல் 1ங்கிற கணக்கில் லேசாக ஈர்த்துக்கிட்டு இருக்கிறான். மில்லிகிராமில் அந்த மில்லிகிராம் இடையில இருக்கிறான். இது வந்து இந்த அளவுக்கு ஈர்ப்பு இருந்தால், கொஞ்சம் ஈர்ப்பு இருந்தால் அதுக்கு ஒரு ரிசல்ட் வரணும்ல. பூமியில் நம்ம இருக்கிறனால முடிய மாட்டேங்குது, பூமி நம்மளை ஜாஸ்தியாக இருக்கிறது. பூமியுடைய ஈர்ப்பு சக்தி இல்லாத ஒரு இடத்துல அப்படி ஒட்டோம்னு சொன்னால் இந்த 2 புணமும் ஒன்று அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிக்கிட்டே வரும். இதுவும் அதை இழுக்குது, அதுவும் இதை இழுக்குதுல. ஒரு மயிர் அளவுக்கு அப்படி நவுண்டுக்கிட்ட வருமா? எவ்வளோ நேரத்தில் நவருமான்னு கேட்டால், ஒரு மணிக்கு வந்து 3 சென்டிமீட்டர். ஒரு மணிக்கு எவ்வளோ இழுக்கு? 3 சென்டிமீட்டருங்க. 3 மீட்டர் இல்லை, மீட்டரில் 1000 100ல் 1. அப்போ 3 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் என்ன செய்ய முடியும்? இந்த இழுக்கிறது அவ்வளோ கம்மி. நீங்கள் ஒருத்தர் இழுக்கிறமே அதை இழுத்து கொண்டிருக்கிறோம். 3 சென்டிமீட்டர் ஒரு மணிக்கு. இந்த 2 மீட்டரில் உள்ளவனும் ஒன்றா போய் ஒட்டணுமா இருந்தால் அதுக்கு வந்து ஒரு 5 மணி நேரம் ஆகும். இப்படி ஒரு பணத்தை 2 மீட்டர் இடையில போட்டு வச்சிங்கன்னா அது ஒன்றுமே செய்யாட்டாலும் பணம் ஒன்றும் செய்யாத, அது 2ம் சேர்ந்து விடும் 5 மணி நேரத்தில். அந்த அளவுக்கு இருக்கிற சக்தி 5 மணி நேரத்தில் 2 மீட்டரை இழுத்தணும். அவ்வளவுதான் பவர். அந்த மாதிரி எல்லா பொருள்களுமே ஈர்க்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறான்? இந்த அடிப்படையை வைத்துக்கொண்டு பூமியில் நாட்டப்பட்டிருக்கிற மலைகள் இருக்குல்ல, மலை இருக்கு, பூமி சமமாக உருண்டையாக இருந்தாலும் மலைகளை பிடிச்சி நிறுத்தி வச்சிருக்கிறான். இந்த மலைகள்னால என்ன ஏற்படுதுன்னா 2 ரிசல்ட் ஏற்படுதுங்கிறான் விஞ்ஞானி. இந்த பூமியில் மலை என்னத்துக்கு? நம்ம என்னமோ ஜல்லி போட்டு ரோடு போடுறதுக்கு, அமி குழவி செய்கிறதுக்கு, ஆட்டுக்களை செய்கிறதுக்கு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு மட்டுமல்ல அதுக்கு மட்டும் இல்லை மலையில் வேறு விதமான விஷயங்களும் இருக்கிறது. என்ன இருக்குன்னு கேட்டால், மேலே மலை உச்சி எவ்வளோ இருக்கிறதோ அதே அளவுக்கு கீழே இருக்கிறது, அதை விட கூடுதலாகவும் இருக்கிறது. சில மலைகள் வந்து மேலே 2000 அடி இருந்துச்சுன்னு சொன்னால் கீழே 3000 அடி இருக்கும். மேலே 8000 அடி இருந்துச்சுன்னு சொன்னால் கீழே 10000 அடி இருக்கும். மேலே உள்ளதான் உங்களுக்கு தெரிகிறது. இந்த மலைக்கு உள்பகுதி என்ன இருக்கிறது. அப்போ இந்த மலை எடுத்துக்கொண்டீர்களேயானால் மேலேயும் அது உயர்ந்திருக்கிறது, அதே அளவுக்கு கீழையும் தாழ்ந்திருக்கிறது. இது என்ன செய்யுதுங்கிறா? 2 வேலை செய்யுதுங்கிறான் விஞ்ஞானிகள். இந்த மலை இல்லைன்னா பூமிக்கு பேலன்ஸ் தவறி போயிருங்கிறான். என்ன 2 வேலை செய்யுதுன்னு சொன்னால், இந்த மலை உயர்ந்து நிற்கிதுல, உயர்ந்து நிற்கிற இடங்கள்ல அந்த இடத்துல ஈர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பூமியோட ஈர்ப்பு சக்தி என்ன செய்ய? ஒரு மலை கிட்ட போய் நின்றுக்கிறங்க, மலை உச்சிக்கிட்ட இப்படி ஒரு பொருளை இப்படி தொங்க போடுங்க, இப்படி காட்டுங்க. இப்படி நேரம் நிற்கிதுல, ஒரு மலை கிட்ட கொண்டு போய் போட்டீங்கன்னா இப்படி தான் நிற்காது. ஒரு மலைக்கு பக்கத்தில் இப்படி தொங்க விட்டீங்கன்னா அது எப்படி நிற்கும்? இப்படி தொங்காது. இப்படி நேரம் நிற்கிற இந்த பொருள் ஒரு மலைக்கு பக்கத்தில் போய் விட்டீங்கன்னு சொன்னால் அது இப்படி இருக்குது. பெரிய அதுதான் நீங்கள்லாம் இருக்குன்னு நான் சொல்லி காட்டினது. ஒரு மனுஷனும் இருக்கிறான், ஒரு கடுகும் ஈர்க்கிறது. அப்போ மலை பெருசாக இருக்கும்போது ரொம்ப இருக்கும்ல, மலை கிட்ட இப்படி விட்டீங்கன்னா பூமி இருக்கிற இழுவைக்கு ஈக்குவல் அது இங்கிட்டு பார்க்க இழுக்குது. மலை வந்து இப்படி இழுக்குது, பூமி இப்படி இழுக்குது. 2 இழுவைக்கும் சேர்ந்து இப்படி நிற்கும். 2 இழுவையும் அதில் வேலை செய்யும். அந்த இடத்துல இருக்கிறனால இப்படி வந்து நிற்கிறது. அப்போ இந்த மலைகள் என்ன செய்யுதுங்கிறான்னா, அதாவது ஒரு கூடாரம் அமைக்கிறோம்ல, கூடாரம் பாலைவனத்தில் கூடாரம் அமைக்க என்ன செய்வாங்க? 4 துணியை போட்டு கட்டி ஒரு குச்சி ஊண்டுவாங்க, முளை குச்சின்னு சொல்லுவாங்க. அதை ஊண்டி அதில் இருந்து கைத்தை கட்டி அந்த கூடாரத்தை ஜாயிண்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த முளை குச்சியில இருந்து இந்த கூடாரத்துக்கு என்ன இருக்கு? ஒரு கயிறு இருக்கு. அந்த கயிறு தான் அந்த கூடாரத்தை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது. ஆழமாக கீழே பதிஞ்சு வேற இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி இது என்ன செய்யுதான், பூமியில் எந்த இடத்துலயாவது பேலன்ஸ் தேவை அதிகமாக இருக்குமே ஆனால் அந்த இடத்துல அந்த மலையை நிறுவி அந்த ஈர்ப்பு சக்தி இப்படி இழுத்து விட்டுருது, இழுத்ததை பேலன்ஸ் பண்ணுதுங்கிறான். அந்த மாதிரியான இல்லாமல் இருந்தால் அது பெரிய பாதிப்பு ஏற்பட்டு விடும் என்று விஞ்ஞானிகள் அது ஒரு பக்கம் சொல்றாங்க. இரண்டாவது என்ன சொல்றான்னு கேட்டால், இந்த பூமிக்கு கீழே பலவிதமான பளு உள்ள கணம் உள்ள பொருள்கள் இருக்கிறது. எல்லாம் ஒரே பொருள் உள்ளதில்லை. தங்கத்துடைய கணம் வேற, இரும்புடைய கணம் வேற, களிமண்ணுடைய கணம் வேற, பாறையுடைய கணம் வேற, வண்டல் மண்ணுடைய கணம் வேற, சேருடைய கணம் வேற, இப்படி எல்லாமே கீழே இருக்குதுல்ல, ஒவ்வொரு அடுக்கடுக்காக இருக்கிறது. இப்போ பல கணத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த உருண்டை வேகமாக சுற்றுதுன்னு வைங்க, அதுக்குள்ள பிணைப்பு இல்லாமல் இருக்குமேயானால் சுழற்சியில் குழப்பம் ஏற்பட்டு போயிடும். குழப்பம் ஏற்பட்டுருமா இல்லையா? அதாவது கனமான பொருள் என்ன செய்யும்? வேகமாக இருக்கும். லேசான பொருள் வேகமாக சுற்றும், கனமான பொருள் லேசாக சுற்றும். லேசாக சுற்றும் என்னவாயிரும்?
இது இப்படி சுத்தம் அது அப்படி சுத்த மாதிரி பூமிக்குள்ளேயே ரெண்டு குழப்பம் ஏற்பட்டு போயிடும். அப்போ ஏற்படக்கூடாது. இந்த இருக்குன்னு வைங்களேன், இதுக்கு மேலே வந்து ஒரு பேப்பரை நான் வைக்கிறேன், வச்சு என்ன செய்கிறேன், வேகமாக தள்ளி விட்டேன். இப்போ என்னவாகும், இது பேப்பர் இங்கிட்டு வரும், பேப்பர் இப்படி வந்து அது அங்கிட்டு போயிடும். இப்படி தள்ளும் போதே பேப்பர் இங்கிட்டு வந்துடுங்க. நான் இதை வந்து வேகமாக இப்படி தள்ளுனாலேயே என்ன வந்துடுறேன், இது அங்கிட்டு போயிடும், இது இங்கிட்டு போயிடுங்க. இது கணம் கூட, இது கணம் கம்மி. கணம் கூடவும் கணம் கம்மியாக உள்ள பொருளை ஒரே பக்கம் தள்ளி விட்டோமே ஆனால் இதனுடைய சக்திக்கு அதனுடைய சக்திக்கும் வித்தியாசம் ஏற்பட்டு கனத்த பொருள் அங்கிட்டு போகணும், லேசான பொருள் இங்கிட்டு வந்துடும். அப்போ வந்து கீழே தங்கம் இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன், மேலே மண் இருக்குது. அப்போ தங்கத்தில் வேகமான லேசா சுத்தம் கணம் இருக்கிறதுனால மண் வந்து லேசா சுத்தின்னு வைங்க, அது ரெண்டுக்கும் பேலன்ஸ் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும், இது தள்ளி விடும்போது ரெண்டு ஒன்றாவது போனால் என்ன செய்யணும், ஒரு ஆணி வச்சு அரைஞ்சி விட்டணும். ரெண்டையும் தள்ளி விட்டா பேப்பர் அதோட சேர்ந்து போயிட்டு இருக்குமா இல்லையா, சமமாக போகுமா இல்லையா. அப்போ இவன் என்ன செய்யறான், அந்த மலைகள் என்ன செய்யறான், பல்வேறு வேறுபாடுகள் கொண்ட அடுக்குகள் வந்து பிளந்து விடாமல் இருப்பதற்காக வேண்டி அங்கங்கே போட்டு எல்லாம் இறுக்கி வச்சு போடுறான் மலையை கொண்டே. அப்போ அந்த இடத்துல வந்து அந்த ஒன்றா சேர்த்து சுற்றுது. அதை கணக்கு கூட குறை இருந்தால் கூட ஒரு ஆணியை வச்சு ஒரு அரைஞ்ச பிறகு இப்படி கனத்த பொருளையும் லேசான பொருளையும் ஆணியை வச்சு அரைஞ்ச பிறகு ஒரே மாதிரியாக அது இயங்குமோ அந்த மாதிரி அமையுதுன்னு சொல்லி இப்போ கண்டுபிடிச்சு சொல்கிறான். இப்போ இதை பற்றி அல்லாஹ் பேசும்போது எப்படி சொல்கிறான்னு கேட்டால் ஆச்சரியமாக இருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், அலம் யஜாலில் அருள மிகாதன், பூமியை தொட்டிலாக நாம் ஆக்கவில்லையா. அதுவே ஒரு அறிவியல் தான். தொட்டில் அப்படி ஆக்கியிருக்கிறான், சூரியன் பிடிச்சி உங்களை இழுக்குதுல, அப்படி அந்த இடத்துல நிற்குது. சூரியன்லேருந்து ஒரு கயிறு கட்டி பூமி தொங்க கூடப்பட்ட மாதிரி தொட்டில் அப்படி தானே இருக்கு, அப்படி ஆடும்ல. அதே மாதிரி அரைவட்டம் போடுதா இல்லையா, அந்த மாதிரி என்ன செய்யறோம், நம்மளும் சூரியன்லேருந்து இழுக்கப்பட்டு பூமி தொட்டில் தான். அது தொட்டில் கயிறு, நம்ம கண்ணுக்கு தெரியாத கயிறு இருக்குது, அதை விட்டுருங்க, அது டாபிக் இல்லை. பூமியை நாம் தொட்டிலாக ஆக்கவில்லையா, ஒல்ஜிபால் அவுத்தாதா, மலைகளை முளைகளாக நாம் அறையவில்லையான்னு கேட்குறான். இவங்க என்ன வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்களோ விஞ்ஞானிகள் வந்து, மலைகளுடைய தன்மை எப்படி என்றால் கீழையும் அது ஒரு வேலை செய்வதற்காக தன்னுடைய வலுவை காட்டுகிறது, சைட்லையும் பிடிச்சி இழுத்து கூடாரத்தை நிறுத்துகிறது. அதே மாதிரி இந்த மலைகள் வந்து கீழையும் பலவிதமான வேறுபாடு உள்ள அடுக்குகளை ஒன்றாக இணைக்கிறது, மேலையும் அந்த இடத்துல ஈர்ப்பு சக்தியை கொஞ்சம் அதிகப்படுத்துகிறது. அந்த குறிப்பிட்ட இடத்துல ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், அது அந்த அல்லாஹ் கணக்கு மெஷர்மெண்ட் பண்ணி இந்த இடத்து பேலன்ஸ் சரியில்லை, இங்கே கொஞ்சம் ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தி ஆக்கணும்னு அல்லாஹ் பண்ணி வச்சிருக்கிறான். அது இல்லைன்னு சொன்னால் மழை பூமியில் அதிகமான இப்போ இருக்கிறத தாண்டி நிலச்சரிவுகள்லாம் ஏற்பட்டுரும். இப்போ இருக்கிறத விட கூடுதலான பூகம்பங்கள்லாம் ஏற்பட ஆரம்பிச்சு விடும். அது எங்கே இருக்குது, 78வது சூறாவில் 7வது வசனம், 79 32, 13 3, 15வது சூறாவில் 19வது வசனம், 27வது சூறாவில் 61வது வசனம், 50வது அத்தியாயத்தில் 7வது வசனம், 77வது அத்தியாயத்தில் 27வது வசனம், இத்தனை இடத்துல எல்லாம் சொல்லி காட்டினா மலைகளை நாம் முளைகளாக நிறுவி இருக்கிறோம் அப்படிங்கிறான். அதோடு மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான், வால்காஃபில்லாத ரவாசியான் தமிழபிக்கும், உங்களை பூமி அசைத்து விடாமல் இருப்பதற்காக பூமியில் நான் நங்கூரத்தை பாய்ச்சிருக்கிறேன். இந்த உங்களை வந்து இந்த மலைகளை நான் நிறுவலை என்று சொன்னால் என்ன செஞ்சிடறேன், உங்களை ஆட்டங்கான வச்சிடும், ஒழுங்காக அந்த பூமி சுத்தாது, நான் பேலன்ஸ் பண்ணியிருக்கிறேன் என்ற அந்த வாசகத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை ரொம்ப அற்புதம், ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு அடிப்படையில் சொல்லி இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. இது எப்படி முகமதுக்கு தெரியும்? இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் சூரியனில் இழுக்கக்கூடிய சக்தி இருக்குது, பூமியில் இழுக்கிற சக்தி இருக்குது, காற்றை இழுத்து பிடிச்சி நிப்பாட்டி வச்சிருக்கிறது, நம்மள அதோட வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் எப்படி 1400 வருஷத்துக்கு முந்தைய ஒருத்தருக்கு சொல்ல முடியும்? எவன் படைச்சான்னு அவனுக்கு தான் சொல்ல முடியும். இது படைச்சவனுடைய வார்த்தையாக இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகுமே தவிர முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்தமாக கற்பனை பண்ணி இருந்தால் அந்த காலத்து அறிவை கொண்டு யாராலையும் சொல்லியிருக்க முடியாது. அவருக்கு மேலே ஒரு பெரிய விற்பனராக இருந்தால் கூட சொல்லியிருக்க முடியாது என்பதை நம்ம பார்க்கணும். அடுத்து இப்போ நம்ம மழை பெய்யுது, நம்ம மழையை அனுபவிக்கிறோம். இதில் பாருங்கள், இந்த மலையில் இருக்கிற விஷயங்களை வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், நிறைய மலையை பற்றி எல்லா குர்ஆனில் சொல்கிறான். நான் இப்போ ட்ரை ஆனதெல்லாம் விட்டு நம்ம லைட்டானது தான் சொல்லிட்டு இருக்கிறேன், மனதா இப்போ கொஞ்சம் லேசான விஷயமா சொல்லிட்டு இருக்கிறேன், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. அந்த மலைகளை உருவாகிறத பற்றி, அதனுடைய மின் சக்திகள் ஏற்படுவதை பற்றி அதுக்குள்ளே நம்ம போக வேண்டியதில்லை. வெளிப்படையாக தெரிகிற அந்த விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்வோம். இப்போ மலைகள் இருக்குது பாருங்களா, இங்கேருந்து தண்ணியை வந்து சூரியன் வந்து என்ன செய்யுது, இங்கே உள்ள தண்ணியிலேருந்து நீராவியாக மாற்றி கொண்டு போகுது, மேலே கொண்டு போகுது. மேலே கொண்டு போகணுன்னு என்னவாகுது, அங்கே இருக்கிற மேகங்களில் வந்து அது சேர்ந்த உடனே அது சூழ் கொண்ட மேகமாக, கருவுற்ற மேகமாக அது மாறுகிறது. அப்படி துகள் துகளாக இருந்த மேகங்கள் எல்லாம் பெரிய மேகம் இருக்கு பாருங்க, அதில் போய் ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதாவது முதல்ல பெரிய மேகம், பல மேகங்கள் இருந்தாலும் ஒரு மேகம் 50 கிராமு, ஒரு மேகம் 100 கிராமு, ஒரு மேகம் 2 கிலோ இருக்குன்னு வைங்க, இதில் 2 கிலோ தான் பெருசு, அதில் எல்லாமே சேர்ந்துடும்.
எப்படி எல்லாம் செட்டப் பண்ணியிருக்கான்னு கேட்டால் 50 கிராம் 100 கிராம் 200 கிராம் 1 கிலோ இருக்குன்னு வைங்க. இப்போ உள்ளதில் 1 கிலோ பெருசு. அப்போ சின்ன சின்ன மேகங்களாம் என்ன செய்யும், டக்கு டக்குண்டு அந்த 1 கிலோவில் போய் சேர்ந்துருது. அந்த 1 கிலோவுக்கு அதில் இரும்பு சக்தி கூட அதில் போய் சேர ஆரம்பிச்சிடும். இப்படி தண்ணீர் மேகங்களோட சேர்ந்து அதில் போய் திரளுது. எப்படி திரளுதுங்கிறான் விஞ்ஞானி சொல்கிறான்னு கேட்டால், இப்படி ஒன்றா திரண்ட உடனே ஆலங்கட்டிங்கிறாங்கல்ல, ஆலங்கட்டின்னா உருண்டை உருண்டையாக கட்டி கட்டியாக இருக்கும், ஐஸ் கட்டி மேயுமே. ஆலங்கட்டி மழைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? சில ஊர்களில் பெய்யும், தண்ணியை பெய்யாமல் என்ன செய்யும் சமயங்களில் கட்டியை பனிக்கட்டியாக வந்து விழுந்துடும். அப்போ அந்த மாதிரி என்ன செய்யுதுன்னு கேட்டால், இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு கோலையில் தண்ணி ஊற்றி வச்சோன்னு வைங்க, மொத்த தண்ணியும் சேர்ந்து ஒரு கட்டியாக தானே வரும். ஒரு டம்ளரில் வந்து அப்படி டம்ளர் அச்சிலேயே அப்படி ஒடியாந்துடும். என்ன வடிவத்தில் நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த மாதிரி தானே இருக்கும். இது அப்படி ஐஸ் ஆகுறது இல்லை. அது ஐஸ் ஆகுது. எப்படி ஐஸ் ஆகுதுன்னு கேட்டால், தனித்தனி கோழி குண்டா ஐஸ் ஆகுது. எப்படி ஆகுதுங்கிறான், அந்த ஐஸ் வந்து ஒரே பொருளாக ஆகுது இல்லையா. போகிறது என்ன செய்யுதுன்னு கேட்டால், உருண்டுக்கிட்டு ஒவ்வொரு உருண்டையை அடுக்கி வச்ச மாதிரி. அந்த கோழி விளையாடுவோம்லங்க, 1,00,000 கோழி எடுத்து வச்சு நீங்கள் அடுக்கி வைக்கிறீங்க. அப்படி இப்படியே பசை அடுக்கி வச்சா நிற்காது, பசையில் கலந்து அடுக்கி வைக்கிறேன்னு வைங்க, அது எப்படி இருக்கு. அந்த மாதிரி எப்படி ஆகுதுன்னு கேட்டால், ஆலங்கட்டிகளாக போய் அதில் என்ன செய்யுது, அதில் போய் ஒன்று ஒன்றா சேருது. சேர்ந்து என்ன செய்யுதுன்னா செங்குத்தாக மேலே ஏறுது. செங்குத்தா என்ன செய்யுது, மேலே ஏறுது. அப்படியே மலை போலவே, இந்த பூமியில் மலை இருக்கு பாருங்க, அந்த மாதிரி மலை வந்து மலையை பற்றி பேசணும்ல, அந்த மலை மாதிரியே அது என்ன ஆகுதுன்னா, இப்படி மலை எப்படி தானே இருக்கு, மேலே கூம்பாகவும் கீழே விரிஞ்சும் இருக்குதுல்ல, அதே மாதிரி இந்த மேகம் எப்படி மேலே அமையுது என்று கேட்டால், அப்படி சேருது. எப்படி சேருது, ஆலங்கட்டியாக சேர்ந்து உயர போக இப்படியே என்ன செய்யுது, கூம்பாக வந்து ஒரு மலை மாதிரிலாம் வந்துடுது. எந்த அளவுக்கெல்லாம் அதனுடைய உயரம் வந்துடும் என்று கேட்டால், 25,000 அடியிலிருந்து 30,000 அடி வரைக்கும் வந்துடும் சமயங்களில். அந்த மலையுடைய உயரம் எவ்வளோ இருக்கும், ஐஸ் கட்டியுடைய உயரம் 25,000 அடிங்கும் போது எத்தனை கிலோமீட்டர் வரும், ஒரு 8 கிலோமீட்டர் வருமா. ஒரு அடிக்கு எத்தனை, 3 அடி 1 மீட்டரா, 3,4 அடியா. அப்போ 8 கிலோமீட்டர் வருதுல்ல. அப்போ 8 கிலோமீட்டர் உயரம் எவ்வளோ உயரத்துக்கு வருது. மலை அந்த அளவு தான் உயரமாக இருக்குது. பூமியில் உள்ள மலைகள் அவ்வளோ உயரத்தில் இருக்குது. அந்த ஐஸ் கட்டி எவ்வளோ உயரத்துக்கு போகுதான், 8 கிலோமீட்டர் 25,000 அடியில் இருந்து 30,000 அடி வரைக்கும் இப்படியே போகுது. இப்படி விரிஞ்சு இந்த மாதிரி போய் இருந்து கொண்டு அதுக்குரிய அந்த ரசாயன மாற்றங்கள், அதில் உள்ள சில எலக்ட்ரான் வேலையெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு அது குளிர்ந்து அங்கே இருந்து தண்ணி என்ன செய்யுது, ஐஸ் கட்டி வந்து தண்ணி அந்த டெம்பரேச்சர் குறைஞ்சவொடனே தண்ணியாக மாறிடும். அந்த டெம்பரேச்சர்லேயே இருந்துகிட்டு இருந்தால் கட்டியாக இருக்கும். அது குறைஞ்சவொடனே என்ன ஆயிரும், தண்ணியாக மாறிடும். தண்ணியாக மாற்றி ஊற்றுறது தான் மழை. அதனால தான் ஒரு சின்ன மேகமாக நமக்கு தெரியும், ஊரே வெள்ளக்காடாயிரும். ஏண்டா ஆகுதுன்னு பார்த்தா இப்போ தான் விளங்குது. 8 கிலோமீட்டருக்கு தான் என்ன ஆகுறது, 8 கிலோமீட்டருக்கு அது அவ்வளோ உயரமாக ஒரு பொருளை அடித்தா ஏன் மெட்ராஸ் மூழ்கி போகாது. சில மலைகள் பஞ்சு பார்க்குறோமே, நம்மளுக்கு ஏன் மேகம் இது இப்படி ஊரையே அழிக்குது, ஊரையே மூழ்கடிக்குதுன்னா நீ நினைக்கிற கணக்கில் இல்லை. அது இருக்குது 30,000 8 9 10 கிலோமீட்டர்லாம் என்ன செய்யுது, அவ்வளோ உயரமாக இருக்குங்கிறான். இப்போ பாருங்க, வியாக்கியானமே இல்லை, நேரடியான அர்த்தம். விஞ்ஞானிகள் இப்படி தான் சொல்கிறான் மலையை பற்றி. இங்கேருந்து போகிற தண்ணி வந்து துண்டு மேகங்களாக இருக்கிறது, அவைகள் பின்ன ஒன்றா சேர்க்கப்படுது. ஒன்றா சேர்க்கப்படும் பொழுது கூட என்ன செய்யுது, தனித்தனி கட்டிகளாகத்தான் சேர்கிறது. ரெண்டும் சேர்ந்து ஐஸ் கட்டில் கிளாஸில் வச்சு ஐஸ் மாதிரி ஆகுறது இல்லை, தனித்தனி கட்டிகளாகத்தான் போய் என்ன செய்யுது, ஒட்டி கொள்கிறது. அது ஒட்டி கொள்ளும் போது இப்படியே வர்றது கிடையாது, அது கீழே அப்படி அகன்று மேலே குறுகி மேல் நோக்கி உயரமாக என்ன செய்கிறது, போகிறது என்று சொல்கிறான்ல. இப்போ பாருங்க, அல்லாஹ் சொல்கிறான், அலம் தர, நீ சிந்தித்து ஆரம்பம் அப்படி கேட்குறான், உனக்கு கண்டுபிடிக்க இயலுங்கிறான் அல்லாஹ். அலம் தர, நீ சிந்தித்து பார்க்கவில்லையா, அன்னல்லாஹ யுஸ்ஜி சஹாபன், மேகங்களை அல்லாஹ் இழுக்கிறான், இழுத்து யு அல்லிஃபு பைனஹு, அவற்றை பிறகு ஒன்றாக சேர்க்கிறான் என்பதை நீ பார்க்கவில்லையா. மேகங்கள் அங்கங்கே துண்டு துண்டாக இருக்கிறத இழுத்து ஒரு இடத்துல போய் சேர்த்துறான்ல, பெரிய இடத்துல போய் எல்லாம் ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்க. அப்படி இப்படி துண்டு துண்டாக இருந்தால் என்ன பெய்யும், மண்ணடியில் 2 லிட்டரு, நுங்கம்பாக்கத்தில் 3 லிட்டரு தான் பெய்யும். அப்படி பெய்யக்கூடாது என்ன செய்யணும், ஒரு இடத்துல ஒன்று மொத்தமாக சேர்க்கணுமா இல்லையா. அதுக்காக என்ன பண்ணுறான்னா, யுஜி சஹாபன், மேகத்தை வந்து இழுத்து யு அல்லிஃபு பைனஹு, நேரடி அர்த்தம். நம்ம என்னமோ விஞ்ஞானம் கண்டுபிடிச்சது தகுந்த மாதிரி இது வளைக்கல. அல்லாஹ் வந்து இப்போ நேரடியாக இப்போ சொன்னால் எப்படி இருக்குமோ அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். விஞ்ஞானி சொல்கிறது அப்படி சொல்கிறான் அல்லாஹ் சொல்கிறது விஞ்ஞானி சொல்கிறாங்க. சரி, யு அல்லிஃபு பைனஹு, அதை அவற்றை பிறகு ஒன்றாக சேர்க்கிறான், மேகங்களை எல்லாம் இழுக்கிறான் அல்லாஹ். அங்கே ஒரு ஈர்ப்பு சக்தி செயல்படுதுங்கிறான். இழுக்கிறேன் கொண்ட கருத்து என்ன, அங்கே பெரிய மேகமாக இருக்கக்கூடியது சின்ன மேகங்களை இழுக்கும் பொழுது அங்கே ஒரு ஈர்ப்பு விசை செயல்பட்டு ஒன்று திரட்டப்படுகிறது.
பிறகு என்ன செய்யறதுன்னா சும்ம யஜ்அலுஹு ருகாமன், பிறகு அதை அடுக்கடுக்காக அல்லாஹ் ஆக்குகிறான். அடுக்கடுக்காக ஆக்குறானா, ஆக்கின உடனே ஃபதரல் வதுக யஹ்ருஜு மின் ஹிலாலிஹி, அதிலிருந்து அதன் மையப்பகுதியில் இருந்து மழை கொட்டுவதை நீ பார்க்கிறாய். எப்படி பார்க்கிறாய்? ஒய் நஸ்ஸிலு மினஸ்ஸமாயி மின் ஜிபாலின், பெரிய பெரிய மலைகளில் இருந்து. மலையே எல்லாம் சொல்றான். இங்கே பூமியில் நீங்கள் மலைகள் இருக்கிறது, முளைகளாக அறையப்பட்ட மலைகள், அதுக்கு பேர் ஜிபால், ஜபல்னு பேரு. அங்க உள்ளதுக்கு அல்ல அந்த வார்த்தையை போடுறான். இவனும் மலை மாதிரி தான் இருக்குங்கிறான். மலை மாதிரி அது கூம்பு வடிவத்தில் மேல் நோக்கி போகுதுங்கிறான். அல்லாவும் என்ன வார்த்தையை போடுறான்னு கேட்டா, பூமியில மலைகளை முளைகளாக நாட்டினேன்கிற போது ஒல் ஜிபால அவுத்தாதன், மலைகளை முளைகளாக ஆக்கி இருக்கிறோங்கிறான். மழை பெய்வதை பற்றி பேசும் பொழுது, மழையை பற்றி பேசும் பொழுது அதுக்கு காரணமான மழை இருக்குத, அதை அல்லாஹ் எப்படி பேசுறான்னு கேட்டா, ஒய் நஸ்ஸிலு மினஸ்ஸமாயி மின் ஜிபாலின், மலைகளிலிருந்து தண்ணீர், ஐஸ் மலையில இருந்து உங்களுக்கு என்ன செய்கிறான்? மலையை இறக்கி வைக்கிறான். அந்த ஐஸ் மலை எதனால் ஆன மலை? மின் பரதின், ஆலங்கட்டிகளால். எப்படி போய் நின்று பார்த்துட்டு வந்த பாருங்க, எப்படி எல்லாம் சொல்றான்? ஆலங்கட்டிகளால் இணைக்கப்பட்ட மலை, மொத்த ஒரே கட்டி அல்லது. பரதுன்னா ஆலங்கட்டி, பரதுன்னா ஆலங்கட்டி சின்ன சின்ன உருண்டையான ஐஸ் கட்டிகள் அர்த்தம். சின்ன சின்ன ஒரு 10 கிராம் 20 கிராம் சைஸில் இருக்கக்கூடிய ஐஸ் கட்டின்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஒய் நஸ்ஸுலு மினஸ்ஸமாயி, வானிலிருந்து அவன் இறக்குகிறான். மின் ஜிபாலின், எங்கே இருந்து இறக்குறான்? வானத்தில் உள்ள பெரிய மலைகளிலிருந்து, ஐஸ் மலைகளிலிருந்து மலையை இறக்குகிறான். அந்த ஐஸ் மலை எதனால் ஆனது என்றால் மின் பரதின், ஆலங்கட்டிகளால் ஆனது. ஆலங்கட்டி அடுக்கி வச்சு மலை மாதிரி அடுக்கி வச்சிருக்கேன்டா. அந்த மலையிலிருந்து, மலைக்கும் உயரம் 8000-10,000 கிலோமீட்டர் தான். அந்த மலைக்கும் உயரம் எவ்வளவு? 8000-10,000 கிலோமீட்டர் தான். அப்ப அந்த மாதிரி சொல்லி யுஸீபு பிஹி மையஷா, நாடியவர்களுக்கு அதை அவன் பொழிய செய்கிறான். யஸ்ரிஃபு, அது ஒரு பெரிய சயின்ஸ். சரி, இப்படிலாம் இதை கண்டுபிடிச்சிட்டான்ல, அது எங்க பெய்யும்? அதுல விஞ்ஞானம் தோத்து போயிடும். விஞ்ஞானி அது சொல்ல இயலாதுங்கிறாங்க. இதெல்லாம் சொல்லி போடுறாங்க. எப்படிப்பா இருக்கு, இப்படி இருக்கு, இவ்வளவு உயரத்தில் இருக்கு, இன்ன டெம்பரேச்சர்ல இருக்குது, இப்படி இதனால தான் பெய்யும், இதெல்லாம் காரணம் சொல்லி போடுறாங்க. காரணம் சொல்றீங்கல்ல, எப்ப பெய்யும்? இப்ப சொல்லு. இப்ப மேக வானத்தில் இருக்கா இல்ல இருக்குது, அது எப்ப எந்த ஊர்ல மழை பெய்யும் யாருக்கு தெரியுங்கிறான். அதனால அவன் என்ன செய்வாங்க? வானிலை அறிக்கை கேட்டு நம்ம தைரியமா போவோமா இல்லையா? இன்று மழை பெய்யும்னா பெய்யாது. நம்ம என்ன செய்வோம்? மழை பெய்யும் சொல்லிட்டாங்க, பெய்யாது. நம்ம அப்படித்தானே பேசிக்கிறோம். அது கிண்டல் அடிக்கிற அளவுக்கு தான் வானிலை அறிக்கை முடியும். அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இது நான் ஆடுறதா, இதுக்கு ஒரு ரீசன் உனக்கு சொல்ல இயலாதுன்றான்ல. அல்லாவும் சொல்றான், இதையும் சொல்றான். யுஸீபு பிஹி மையஷா, நான் நினைச்சவர்களுக்கு அதை வழங்குவேன். யஸ்ரிஃபு அம்மையஷா, நான் நினைச்ச வேற பக்கம் திருப்பி விட்டுருவேன். அந்த ஆர்டர் என்கிட்ட தான் வருது. இந்த காற்று அங்கிட்டு போன்னு சொல்றேன் நான் தான், இங்கிட்டு போன்னு சொல்றேன். காற்றை இழுத்துட்டு போகுது, காற்று இழுத்துக்கிட்டு போகணும்ல. சென்னை வரைக்கும் போகணும்னு சொன்னா சென்னையில் கொண்டு இழுத்து விட்டு போய் நின்றுக்கணும், போல கொண்டு கொட்டி போகணும். சென்னை பக்கம் வரவே வராதுன்னு 5 வருஷத்துக்கு மழையே வராது. வணங்குதா? அப்ப இதையும் விஞ்ஞானி சொல்றான். விஞ்ஞானி இதையெல்லாம் சொல்லிவிட்டு, ஆனா எப்ப பெய்யும், எங்க பெய்யும், எவ்வளவு பெய்யும், அது யாராலையும் சொல்ல இயலாதுங்கிறான். அதையும் எல்லாம் சேர்த்து 24வது சூறாவுல 43வது வசனத்துல இந்த ஒரு அதிசயத்தை சொல்ற காட்சி. இது எப்படிங்க சொல்ல முடியும்? என்னமோ பக்கத்தில் நின்று பார்த்துட்டு வந்த மாதிரி இல்லை. இது அடுக்கடுக்காக ஆலங்கட்டியா இருக்குது, ஒன்னோட ஒன்று சேருது, மலை மாதிரி உச்சியில போகுது. இவங்க என்னத்தை போய் சேட்டலைட்ல போய் பறந்துட்டு போய் பார்த்துட்டு வந்து சொல்றாங்களோ, அதை எப்படி முகமது சொல்லுவாரு? அதை எப்படி 1400 வருஷத்துக்கு முந்தைய சொல்ல இயலும்? ஏதோ இன்னைக்கு இந்த குரானை யாராவது எழுதியிருந்தாங்கன்னா சொல்லிவிடலாம். இன்னைக்கு இந்த குரானை தயாரிச்சா நம்மளே என்ன செய்யலாம்? இதை நம்ம தெரியுமில்ல, கூட சேர்த்த வேண்டிய ஃபிட்டிங் பண்ணி விட்டுறலாம். இது இன்னைக்கு சொன்னது இல்லையே, 14 நூற்றாண்டு ஓடி போச்சே. அந்த காலத்தில் உள்ள அறிவை கொண்டு இதை சொல்ல இயலுமான்னு பார்க்கும் பொழுது நம்ம வியப்புடைய உச்சிக்கு போயிடறோம். கண்டிப்பாக இது மனிதன் சொல் அல்ல, இது மனிதன் சொல்லி இருக்க முடியாது. குர்ஆனுடைய ஒவ்வொரு இதெல்லாம் மற்ற வசனங்களை என்ன செய்கிறது? உண்மைப்படுத்துகிறது. அதை விளங்கிக்கிறோம். அதே மாதிரி இது ஒரு பக்கமாச்சா, இன்னொரு அதிசயத்தை பாருங்க. இப்போ நம்ம பூமி உருண்டை, இது இன்னைக்கு எல்கேஜி எல்லாருக்கும் தெரியாது. பூமி உருண்டைங்கிறது எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இந்த பூமி உருண்டை என்பதை ஒரு காலத்தில் சொல்லும் பொழுது அவனை போட்டு படாத பாடுபடுத்தி விட்டாங்க. இந்த கலிலியோன்னு ஒருத்தன் சொல்லும் பொழுது அவனுக்கு ஏற்பட்ட கதியை சொல்லி அவ்வளோ மோசப்படுத்திட்டாங்க. ஆனால் அந்த பூமி உருண்டைங்கிறத பற்றி குர்ஆனில் பூமி உருண்டைங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லலை. உருண்டைன்னு சொன்னால் உருண்டையில் நம்ம எப்படி இருக்குன்னு அந்த காலத்தில் மக்கள் விளங்கியிருக்க மாட்டாங்க. அப்போ உருண்டையை சொல்லும்போது ஈர்ப்பு சக்தியை சொல்லணும், நிறைய மேட்டர்களை சொல்ல வேண்டியிருக்கும்.
இப்போ நமக்கே ட்ரையாக இருக்குங்கிறீங்க, அங்கே எவ்வளோ ட்ரையாக இருக்கு? நமக்கே இதை சொல்லும்போது இந்த ஈர்ப்பு சக்தியெல்லாம் கண்டுபிடிச்சிட்ட காலத்தில் சொல்லும் பொழுது நமக்கு புரிய மாட்டேங்குது. இப்படி ஒன்று இல்லாத காலத்தில் போய்கிட்டு பூமிக்கு ஈர்க்கிற சக்தி இருக்கிறது, அது உருண்டையாக இருந்தாலும் அது நம்ம இழுத்து பிடிச்சிருக்கின்றவுடனே நம்ம ஏற்கனவே மஜ்னூன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், இந்த அதுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறாரு சொல்லியிருப்பாங்களா இல்லையா? அந்த காலத்தில் சொல்லக்கூடாது. அந்த காலத்தில் அந்த மக்களுக்கு விளங்குனா தான் என்ன செய்யணும், அது சொல்ல முடியும். அவ்வளோ சொல்ல இயலாது. அதனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவங்களுக்கு விளங்காத சில விஷயங்களை வார்த்தையை போட்டு சொல்கிறான். அது இன்றைக்கு அறிவியலில் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. என்ன சொல்கிறான் அல்லாஹ் இந்த பூமியை பற்றி சொல்லும் பொழுது, இறைவன் அவனை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறான், ரப்புல் மஷ்ரிகைன் ஒரு ரப்புல் மக்ரிபைன், இறைவனாகிய நான் உங்களையெல்லாம் படைச்சிருக்கிற நான் எப்படிப்பட்டவன் என்றால், 2 கிழக்கு திசைகளுக்கு நான் தான் இறைவன், 2 மேற்கு திசைகளுக்கு நான் தான் இறைவன் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் 2 கிழக்குக்கு நான் தான் ரப்பு, 2 மேற்குக்கு நான் தான் இறைவன்கிறான். இப்போ நம்ம 2 கிழக்காக நம்ம பார்க்குறோம். நம்ம கிழக்கு எத்தனை இருக்குது? ஒன்று தானே இருக்குது. மேற்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கிழக்கு எத்தனை? ஒரு கிழக்கு தான் இருக்குது, ஒரு மேற்கு தான் இருக்குது. 2 கிழக்குன்னா என்ன செய்வான்? 2 கிழக்கா என்ன நல்லா தானே இருந்துன்னு கேட்பான். எங்கே 2 கிழக்கு எங்கே இருக்குது? இது கிழக்கு, இது மேற்கு, அவ்வளோ தானே. இது கிழக்கு, இது மேற்கு, அவ்வளோ தானே. இப்போ 2 கிழக்கு எங்கேப்பா இருக்குன்னு நம்ம நினைப்போம். அல்லாஹ் என்ன செய்கிறான்? 2 கிழக்குக்கு நான் அதிபதி. மஷ்ரிக்குன்னா உதிக்கும் திசை கிழக்கு, மகரிப்னா மறையும் திசை மேற்கு. அப்போ 2 மகரிப் இருக்குது, 2 மஷ்ரிக் இருக்குங்கிறான்ல. மறையும் திசை மேற்கு திசை 2 இருக்கிறது, கிழக்கு திசை 2 இருக்குது அப்படின்னு நல்லா சொல்கிறான்ல. இதை ஒருத்தன் சிந்திச்சான்னு சொன்னால், இது பார்த்தா தப்பு மாதிரி தெரியுதுல்ல மேலோட்டமா. சிந்திச்சு பார்த்தால் இதான் உண்மை. சிந்திச்சு பார்த்தா என்னது? இதான் உண்மை. விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணி எதை சொல்கிறானோ அதை குர்ஆன் அப்படியே சொல்லுது. எப்படி 2 கிழக்கு வருது? பூமி உருண்டையாக இருந்தால் தான் வரும். பூமி தட்டையாக இருந்துச்சுன்னு வைங்க, ஒரு கிழக்கு தான், ஒரு மேற்கு தான். 2 கிழக்கு வராது, 2 மேற்கு வராது. பூமி உருண்டையாக இருக்குமே ஆனால் கண்டிப்பாக என்ன வரும்? 2 கிழக்கும் வரும், 2 மேற்கு வரும். 2 தான் நம்மளை மையமாக வச்சு பேசினா 2 வரும். உலகத்தையெல்லாம் மையமாக வச்சு பேசினா லட்சம் வரும். லட்சம் கிழக்கு லட்சம் மேற்கு வரும். 2 எப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டா அதிகத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். 2 கிழக்கு எப்படி வரும், 2 மேற்கு எப்படி வரும்? இது உருண்டைன்னு வைங்க. இதுதான் பூமி. இந்த பூமியில் என்ன இருக்கிறோம்? நம்ம மேலே உச்சியில் இருக்கிறோம். இங்கே இருக்கோன்னு வச்சுக்கிறோங்க, சரியா? இங்கே இருக்கும் பொழுது இப்படி சுற்றிக்கிட்டே வருது, பூமி சுற்றிக்கிட்டே வருது. இது சூரியன் வச்சுக்கிறோமே, இது சூரியன். சூரியனை நோக்கி இப்படி பூமி நம்ம இருக்கிறோம். நம்ம இருக்கிறோமா? இப்படியே சுத்த என்னமாகும்? சூரியன் உச்சிக்கு வரும். இப்படி போனோன்னு மறைஞ்சிருதுல. இப்போ மறையும் பொழுது இப்படி வைங்களேன், இது கிழக்க உதிக்குது. உதிச்சோடனே நம்ம மறையுது, இது மேற்க மறைஞ்சிருச்சு. இப்போ சூரியன் மறைஞ்சிருச்சு. இந்த மறைஞ்சிருச்சுல, இந்த மறையிறது இந்த இடத்துல நம்ம இருக்கிறோன்னு வைங்க. நம்ம இப்போ இருக்கிறோம், இதே சூரியன் மறையிற திசை, இது உதிக்கிற திசை. இப்போ மறைஞ்சிருச்சு, இது உருண்டைன்னு வைங்க. இதுதான் பூமி. இந்த பூமியில் என்ன இருக்கிறோம்? நம்ம மேலே உச்சியில் இருக்கிறோம். இங்கே இருக்கோன்னு வச்சுக்கிறோங்க, சரியா? இங்கே இருக்கும் பொழுது இப்படி சுற்றிக்கிட்டே வருது, பூமி சுற்றிக்கிட்டே வருது. இது சூரியன் வச்சுக்கிறோமே, இது சூரியன். சூரியனை நோக்கி இப்படி பூமி நம்ம இருக்கிறோம். நம்ம இருக்கிறோமா? இப்படியே சுத்த என்னமாகும்? சூரியன் உச்சிக்கு வரும். இப்படி போனோன்னு மறைஞ்சிருதுல. இப்போ மறையும் பொழுது இப்படி வைங்களேன், இது கிழக்க உதிக்குது. உதிச்சோடனே நம்ம மறையுது, இது மேற்க மறைஞ்சிருச்சு. இப்போ சூரியன் மறைஞ்சிருச்சு. இந்த மறைஞ்சிருச்சுல, இந்த மறையிறது இந்த இடத்துல நம்ம இருக்கிறோன்னு வைங்க. நம்ம இப்போ இருக்கிறோம், இதே சூரியன் மறையிற திசை, இது உதிக்கிற திசை. இப்போ மறைஞ்சிருச்சு. இப்போ தான் இந்த செகண்ட் தான் மறையுது. இந்த செகண்டில் மறையும் போது அப்படியே கீழே போங்க. நீங்கள் மகரிப் டைம் இருக்குல்ல, இந்த மகரிப் டயத்தில் அப்படியே கீழே போங்க. கீழே இருக்கிறான்ல மனுஷன், அமெரிக்காக்காரன் இருக்கான்ல, நம்ம கீழே யார் இருக்கான்? அமெரிக்காக்காரன் இருக்கிறான். அப்போ கீழே உள்ளவன் இந்த சூரியனை என்ன செய்வான்? மறைஞ்சோன்னு என்னவா இருக்கும்? அவனுக்கு உதிக்கும். அப்போ அவனுக்கு என்ன திசை அது? நீங்கள் மேற்குங்கிறவங்க கிழக்குங்கிற பார்த்தீங்களா? அட நீங்கள் எங்கே போய் மறையுதுங்கிறீங்க. இந்த மறையிற சூரியனை அங்கேருந்து இப்படி பார்ப்பான். இந்த சூரியனை அப்படி இருக்கிறதுனால இந்த டைரெக்ஷனில் மறையுது. கீழே இருந்து அவனுக்கு என்ன செய்யுது? உதிக்குது. சூரியன் உதிச்சுங்கிறான் அவன். அப்போ நீங்கள் எதை மேற்குன்னு இப்படி காட்டல, அவன் கிழக்குன்னு காட்டுறான். அவன் எதை கிழக்குங்கிறீங்களோ அதுவே மேற்கா இருக்கா இல்லையா? எது மேற்கு அது கிழக்கு. ஒவ்வொரு ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பாயிண்ட்டுக்கும் அதனுடைய ஆப்போசிட் பாயிண்ட்டுக்கும், அந்த பாயிண்ட்லேருந்து 180 டிகிரி நீங்கள் இருக்கிற பாயிண்ட்லேருந்து 180 டிகிரியில் இருக்கக்கூடியவன் யாரை எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் காட்டுற திசைக்கு நேர் மாற்றமாக அவன் பேசுவான். நீங்கள் கிழக்குங்கிறத மேற்குமா. இங்கே சூரியன் உதிக்குதுன்னு அவனுக்கு என்ன செஞ்சிருக்கு? இப்போ அவனுக்கு மறைஞ்சதானே உங்களுக்கு உதிக்கும். அவனுக்கு அந்த இடத்துல மறைகிற இடம் எது? உங்களுக்கு உதிக்கிற இடம் எதுங்க? அவனுக்கு மறைகிற இடம் எது?
அதுதானே. எந்த இடத்துல உங்களுக்கு உதிக்குதோ அந்த இடத்துல அவனுக்கு மறையுது. அவன் அதை என்ன சொல்லுவான்? மறைஞ்சிருச்சு மேற்குமா. நீங்க உள்ள உதிக்கிற கணக்கு மேற்கு 2 இப்ப உங்களுக்கு உதிக்கிற இடம் எதுங்க, அவனுக்கு மறைகிற இடம் எது? அதுதானே. எந்த இடத்துல உங்களுக்கு உதிக்குதோ அந்த இடத்துல அவனுக்கு மறையுது. அவன் அதை என்ன சொல்லுவான்? மறைஞ்சிருச்சு மேற்குமா. நீங்க உள்ள உதிக்கிற கணக்கு மேற்கு 2 இப்ப நீ கிழக்கு அவன் மேற்குன்னா 2 கிழக்கு தானே இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு கிழக்குன்னா ஒரு கிழக்கு. நீ எங்க உதிக்குதுங்கிறிய அந்த இடத்துல மறையுதுங்கிறான் அவன். நீ எங்க மறைகிறத பாக்குறிய அந்த இடத்துல அந்த பாயிண்ட்ல உதிக்கிறத பாக்குறான். அப்ப வந்து மாறுபட்ட 2 திசை வந்துருச்சுல. இது எப்படி முகமதுக்கு சொல்ல இயலும்? அந்த காலத்து மனுஷனுக்கு எப்படி சொல்ல இயலும்? பூமி உருண்டைங்கிறதையும் பார்த்து கீழே மனுஷன் வாழ்றதையும் பார்த்து என்னமோ நின்று பார்த்த மாதிரி அங்க ஒரு ஆள் இங்க ஒரு ஆள் நிப்பாட்டி வச்சுட்டு போன்ல பேசிக்கிட்டு அடே ஒரு கீழே ஒரு ஆள் நிப்பாட்டி வச்சுட்டோம், பூமி கீழே மேலே ஒரு ஆள் நிற்கிறோம். பூமி கீழே அமெரிக்காவில் ஒருத்தர் நிப்பாட்டி வச்சுட்டு ஃபோனில் செல்ஃபோனில் பேசுகிறோம். இப்போ என்னாச்சு? சூரியன் மறையுது, உனக்கு என்னப்பா ஆச்சு? இப்போ தான் உதிக்குது. எங்கிட்டப்பா உதிக்குது? எங்கிட்ட தான் சொல்லுவானா இல்லையா? அப்படி சொல்கிறாங்க. அல்ல என்னமோ பார்த்துக்கிட்டு 2 பேரும் நிப்பாட்டி வச்சு பார்த்துட்டு சொல்கிற மாதிரி சொல்கிறான். 2 கிழக்குக்கு அவன் அதிபதி, 2 மேற்குக்கு அதிபதி. அப்போ இந்த பூமி உருண்டை என்பதை இதை விட அற்புதமாக எப்படி சொல்ல முடியும்? பூமி உருண்டையாக இருந்தால் தானே இந்த 2 ரிசல்ட் வரும். தட்டையாக இருந்தால் வராத. தட்டையாக இருந்தால் மறையும். அப்படி மறுபடியும் என்ன செய்யும்? அப்படி தான் உதிக்கணும். மறைஞ்சிட்டு அப்படியே உதிக்கணும். நம்ம தான் சரியாக வரும். இல்லைன்னா எங்கிட்ட உதிச்சிடும், மாற்றி உதிச்சிடும். ஒரு நாளைக்கு இது கிழக்கா போயிடும், அது கிழக்கா போயிடும். அப்படி ஆயிருமா இல்லையா? அதனால தட்டைங்கிற சரியா வராது. உருண்டையாக இருந்தால் மாத்திரம்தான் 2 கிழக்குகளை மனிதன் பார்க்க முடியும், 2 மேற்கு பார்க்க முடியும். இது ஆப்போசிட்ல வச்சா அப்படி. அதே நேரத்தில் வந்து நம்மளேருந்து 10 கிலோமீட்டரில் உள்ளவன் இருக்கான், அவன் ஒரு இடத்த காட்டுவான் கிழக்குண்டு. 50 கிலோமீட்டர் உள்ள ஒரு இடத்த காட்டுவான். அதுக்கு நமக்கு என்ன இருக்கு? 60 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்குமா இல்லையா? அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய மஷ்ரிக் இருக்கிறது, நிறைய மகரிப் இருக்கிறது. அல்லாஹ் வந்து 2 கோணத்தில் ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிறான். ஃபலா உக்ஸிமு பிரப்பில் மஷாரிக்கி வல் மகாரிபி. எண்ணற்ற மஷ்ரிக்குகள், எண்ணற்ற மகரிப்புகள், எண்ணற்ற கிழக்குகள், எண்ணற்ற மேற்குகளுக்கு அவன் இறைவன் அப்படிங்கிறான். எண்ணற்ற மேற்கு என்பது உண்மை. 55வது 17வது சூறால சொல்றான், 2 கீழ் திசைகளுக்கும் 2 மேல் திசைகளுக்கும் நான் தான் இறைவன்கிறான். 37:5 70:40 சொல்கிறான், ஏராளமான மேற்கு திசைகளுக்கும் ஏராளமான கிழக்கு திசைகளுக்கும் நான் தான் இறைவன்கிறான். அப்ப ஏராளமான கிழக்கு மேற்கு என்பது இந்த 180 டிகிரி வச்சு பேசுறது இல்லை, ஒவ்வொரு 10 டிகிரி வச்சு பேசுங்களேன். நம்ம ஒரு கிழக்கு 10 காட்டினோம்னா 10 டிகிரி தள்ளி உள்ளவன் 10 டிகிரி தள்ளி உள்ள இடத்த கிழக்குன்னு காட்டுவான். நீங்க எதை கிழக்குன்னு காட்டுறீங்களோ அதையே அவன் கிழக்குன்னு காட்ட மாட்டான். 10 டிகிரி தள்ளி உள்ள இடத்த போய் அவன் என்ன செய்வான்? அதான் கிழக்குமா. அங்கிட்டு ஒரு 10 டிகிரி உள்ளவன் மொத்தம் உங்கள்கிட்ட 20 டிகிரி தள்ளி உள்ள இடத்த காட்டுவான். அப்படி பாயிண்டா போனீங்கன்னு சொன்னா நிறைய கிழக்காயும், நிறைய மேற்காய் போயிடும். நீங்க காட்டுற திசையை தான் காட்டுவான், இதான் கிழக்குமா. நீங்க காட்டுற இடத்துல இருந்து 10 டிகிரி தள்ளி இருக்கிறவன் 10 டிகிரி தள்ளி தான் காட்டுவான். அப்படி நிறைய கிழக்காயிடுது. அப்ப இது எப்படி அன்னைக்கு சொல்ல முடியும்? நம்ம ஆச்சரியத்தை உச்சிக்க போயிடுறோமா இல்லையா? கண்டிப்பா இது கடவுள் வார்த்தை, மனிதன் வார்த்தை இல்லை. அதே மாதிரி வந்து இப்ப நம்ம கடலை பத்தி பேசணும். இந்த கடல்ல வந்து ஆழ்கடல் இருக்குல்ல, ஆழ்கடலுக்குள்ள வந்து வெளிச்சம் போகாது. இப்ப கண்டுபிடிக்கலாம். வெளிச்சத்தை தண்ணியில லைட் அடிச்சா உள்ள தெரிய தானே செய்யும், தெரியும்ல. ஆழ்கடலுக்கு நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா சூரியன் பட்டப்பகலா இருந்தாலும், சூரியன்ல எவ்வளவு பெரிய வெளிச்சம் வருது, எவ்வளவு வெளிச்சம் வந்தாலும் அது ஆழ்கடலுக்குள்ள என்ன செய்யாது? போகாது அப்படிங்கிறான். என்னவெல்லாம் இவன் சொல்றான்னு பாருங்க. இது அப்படியே அல்லாஹ் சொல்றதை பார்த்து ஆச்சரியப்படுறதையும் பாருங்க. எப்படி அல்லாஹ் இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, சூரியன்ல இருந்து 7 கதிர்கள் வருதுன்னு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. சூரியனுடைய வெளிச்சத்தில் எத்தனை கலர் இருக்கு? 7 கலர்கள் இருக்குது. அப்ப 7 கலர்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிவப்பு கலர் எடுத்துக்கிறீங்களேன். சிவப்பு கலர் அடிக்குது, பூமியில வருது. எல்லா கலரும் சேர்ந்து வரும்பொழுது தான் ஒரு மாதிரியான மஞ்சள் வெளிச்சத்தை நீங்க பாக்குறீங்க. எல்லா கலரும் சேர்ந்து நீங்க பாக்குறீங்க. கடல்ல போகும்போது என்னவாகுதுன்றா, தண்ணியில இந்த சிவப்பு கலர் இருக்குல்ல, ஒரு 10 மீட்டர் அல்லது 15 மீட்டர் வரைக்கும் தான் சிவப்பு கலர் போகும். கடல் ஆழத்தில் எவ்வளவு தூரத்துக்கு போகும்னு கேட்டா, இந்த வெளிச்சத்தில் தரையில் படுறது 7 கலரும் சேர்ந்து படும். கடலுடைய மேல் மட்டத்தில் வந்து 7 கலரும் படும். ஒரு 10 மீட்டருக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா சிவப்பு மட்டும் மைனஸ் ஆகிக்கணும். சிவப்பு இல்லாத கலர் தான் அதில் இருக்கும். உதாரணமாக ஒரு 2 பேர் கடலுக்குள்ளே போய் என்ன செய்யலாம், 15 மீட்டருக்கு மேலே போய் கத்தினால குத்திட்டான், ஒருத்தனு கொடுத்தேன், ரத்தம் வருது, சிவப்பா வராது. சிவப்பா தெரியும், சிவப்பா போனதான். சூரியன்லேருந்து சிவப்பு கலர் வந்தால் தான் சிவப்பை காட்டும். ரத்தம் வரும், என்னவா காட்டும்? மீதி உள்ள கலரில் ஒரு கலர் தான் காட்டும். 15 கிலோமீட்டருக்கு அப்பால் மண்டை மோதி
தெரிச்சு உங்களுக்கு ரத்தம் ஊத்துன்னு வைங்க, அதை வந்து கேமராவில் எடுக்கிறான்னு வைங்க, அதை வந்து நீங்களே முகத்தில் கண்ணாடிலாம் போட்டுட்டு போய் பார்க்குறீங்கன்னு வைங்க, அதில் என்னவா வராது? அவ்வளோ வேணாம், நீங்களே ஒரு பிளேட்னால அறுத்துக்கிறீங்களா? இப்போ என்ன ஆய்வுக்காக போங்க, முகத்தில் கண்ணாடி மாட்டிக்கிறங்க, ஆக்சிஜன் மாட்டிக்கிறங்க, ஒரு 15 கிலோமீட்டர் போங்க, மூழ்கி போகிறதுக்கு சாதனங்கள்லாம் இப்போ இருக்குது, உள்ளே போய் மூழ்கி ஆய்வு செய்வதற்கு. அப்போ கப்பு ஆக்சிஜன்லாம் மேலே குழாயெல்லாம் வச்சுக்கிட்டு இறங்குங்க, ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து லேசாக 15 கிலோமீட்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிவப்பாக காட்டும். 15 கிலோமீட்டர் கீழே போயிட்டீங்கன்னா அந்த சிவப்பு மட்டும் காட்டாது, சிவப்பு கலர் ஊடுருவாது. சிவப்பு கலர் ரொம்ப வீக்னஸ் உள்ளதுல, ரொம்ப டல் எது? சிவப்பு கலர் தான். அடுத்து என்னன்னு கேட்டால், அப்போ அதுக்கு கீழே உள்ள வெளிச்சமே வேற மாதிரி இருக்கும். சிகப்பு இல்லாத அமெரிக்காக்காரன் ராணுவத்திலேருந்து படம் எடுத்துப்பான் பார்த்தீங்களா? என்ன எடுத்துருப்பான்? பச்சை பச்சையர்னு இருப்பானு எல்லாரும். இந்த விமானம் இறங்குறது பார்த்துருக்கீங்களா? ராத்திரியில் எடுத்த மாதிரி காட்டுவான், பயம் காட்டுறதுக்கான ஆட்களை. அந்த மாதிரி என்ன செய்யறது? அப்படி கேமராவில் அப்படி எடுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு டைப்பில் அது தெரியும். ஆரஞ்சு கலர் இருக்குல்ல, சிகப்புக்கு அடுத்த கலர் எது? ஆரஞ்சு கலரு. அது வந்து ஒரு 30 மீட்டர் வரைக்கும் தான் போகும், மேலேருந்து 30 மீட்டர் வரைக்கும் போகும். முதல் 15 மீட்டரில் எல்லா கலரும் போகிற மாதிரி அதுவும் போய்க்கணும். அந்த சிவப்பை தாண்டி இன்னொரு 15 மீட்டர் அது கூடுதலாக போகும், ஆரஞ்சு கலரு. 30 மீட்டருக்கு கீழே போயிட்டான்னு வைங்க, ஒரு ஆரஞ்சு பழத்தை பார்த்தா ஆரஞ்சு பழமாக தெரியாது, அது ஏதோ ஒரு ஊதா கலர் பந்து மாதிரி தெரியும். நீங்களே பார்த்தாலும் எப்படி தெரியும்? ஆரஞ்சு பழத்தை கையில் வச்சுக்கிட்டு பார்த்தீர்களே ஆனால் அது ஆரஞ்சு பழமாக. எல்லா வெளிச்சமும் வரும், 2 கலர் மட்டும் வராது. சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சத்தில் 30 மீட்டரில் சிவப்பும் வராது, ஆரஞ்சும் வராதான். அது என்ன வரும்? ஆரஞ்சு வந்து அடுத்த கலர் மஞ்சள் கலரில் காட்டும். மஞ்சள் இருக்குல்ல, ஆரஞ்சு விட கொஞ்சம் லைட்டாக உள்ளது, அந்த கலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு 50லேருந்து 100 மீட்டர் வரைக்கும் காட்டும். மஞ்சள் எல்லாம் பார்க்கலாம். மஞ்சள் இருக்குல்ல, சமையலுக்கு உள்ள மஞ்சள், அது ஒரு 100 கிராம் வாங்கிட்டு போனீங்கன்னு சொன்னால் 30 மீட்டரில் அது மஞ்சளாகவே தெரியும், 40 மீட்டரில் மஞ்சளாகவே தெரியும், 100 மீட்டர் வரைக்கும் கீழே கடலில் கொண்டு பார்த்தா என்ன இருக்கும்? மஞ்சள்னு தெரியும். 100 மீட்டர் கீழே போயிட்டீங்கன்னா அது வந்து பேரிச்ச மூட்டை மாதிரி தான் தெரியும், மஞ்சள்னு தெரியாது. அதில் உள்ள மஞ்சள் கலர் ஒன்று பார்க்கலாது. ஏன்னா சூரியன்லேருந்து எது ஊடுருவாது? மஞ்சள் கலர் போகாதுங்கிறான். எவ்வளோக்கு மேலே போகாது? 100 மீட்டருக்கு மேலே போகாதுங்கிறான். அது மாதிரி பச்சை கலர் இருக்குல்ல, அது 200 மீட்டர் வரைக்கும் பச்சை போகும். மேலேருந்து எவ்வளோ வரைக்கும் போகும்? 200 மீட்டர் வரைக்கும் பச்சையை நீங்கள் பார்க்கலாம். பச்சை சட்டை போட்டுட்டு வந்து இறங்கினான்னு வைங்க, 200 மீட்டர் வரைக்கும் அது பச்சையாகவே தெரியும். 200 கீழே போயிட்டான்னு சொன்னால் அது பச்சை கலராக தெரியாது, எல்லாம் ஒவ்வொரு கலராக எப்படி கலராக மைனஸ் ஆகுது. இந்த வெளிச்சம் வந்து பார்த்தா ஒன்று அடிக்குது, அதில் எப்படி மைனஸ் ஆகுது? ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்கிறது, அந்த மாதிரி வந்து சேருது. அதுக்கப்புறம் நீளத்தில் வந்து கருநீளம், இது எல்லாமே ஒன்றில் சேர்ந்து நீளத்தையே 3ஆக பிரிச்சிடறான், அதனால் 7 கலர் வந்துடுது. இதுக்கு கீழே போயிட்டீங்கன்னா ஊதா நீளம் இருக்குல்ல, நீளம் வந்து 1000 மீட்டர் வரைக்கும் போகும். நீளம் மட்டும் என்ன இருக்கு? அதாவது எல்லா பொருளும், அதாவது 200 மீட்டருக்கு மேலே ஊதாவாக தான் தெரியும். எல்லா கலரும் போயிடுதுல, ஒவ்வொரு கலராக மைனஸ் ஆகிட்டு போய் மிச்சினது எது? ஊதா தான் இருக்குது. இந்த எந்த பொருளை நீங்கள் பார்த்தாலும் எப்படி தான் தெரியும்? 200 மீட்டர் கீழே போயிட்டீங்கன்னு சொன்னால் சூரியனுடைய வெளிச்சம் பகலாக இருந்தால், ராத்திரியாக இருந்தால் நான் சொல்கிறது வராது, மொத்தமாக தானே இருக்கேன். கடலுக்கு மேலே சூரியன் வெளிச்சம் பாய்த்து கொண்டிருக்கிற பட்ட பகலில் நீங்கள் ஒரு 200 மீட்டர் கீழே போனால் உங்களுடைய கண்ணாடி புழுவா தெரியும், உங்கள் மண்டை புழுவா தெரியும், நீங்கள் போட்டுக்கிற சட்டை புழுவா தெரியும், மீன் கூட புழுவா தெரியும், எதெல்லாம் பார்க்குறது எல்லாம் புழுவா, தண்ணீரும் புழுவா தான் தெரியும். நீங்கள் பார்க்குற எல்லாமே எப்படி தான் தெரியும்? ஒரே நீளம். நீங்கள் வகையாக டிசைனாக போட்டிருந்தாலும் சரி, அந்த வெள்ளையும் ஊதாவாக தான் தெரியும், ஊதாவாக தான் தெரியும். வெள்ளை சட்டை போட்டவனும் ஊதா சட்டை போட்டவனும் எப்படி தான் இருப்பான்? அப்படி தான் இருப்பான். பல்லும் ஊதாவாக தான் தெரியும், வெள்ளையே தெரியாது. எல்லா கலரும் என்னவாயிரும்? ஒரே கலர் தான் தெரியுங்க. 200ல இருந்து 1000 மீட்டர் வரைக்கும் ஊதா தான் பயங்கரமான பவர்ஃபுல். கலர்லையே பவர்ஃபுல் எது? ஊதா தான் பயங்கரமாக ஊடுருவக்கூடியது. ரொம்ப வீக்கானது சிவப்பு. அப்போ இந்த ஊதா பயங்கரமாக ஊடுருவி என்ன செய்யுது? 1000 மீட்டர் வரைக்கும் போகுதா? 1000 மீட்டர் தாண்டிட்டீங்கன்னு சொன்னால் இருட்டுண்டா இருட்டு. அந்த மாதிரி இருட்டை நீங்கள் கற்பனை கூட பண்ண இயலாது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு அமெரிக்க உயிரியல் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நிபுணர் பீஃப்ங்கிற ஒரு ஆள் கடல் அலையை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அவரே மூழ்கிறார். அவரே என்ன செய்கிறாரு? மூழ்கிறாருன்னா அதுக்குரிய சாதனங்களோட மூழ்கி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் ஒரு இடத்துக்காக போகிறத அப்படி வர்ணிக்கிறார், பெரிய ஸ்டோரி மாதிரி எழுதுறாரு. நான் 100 மீட்டருக்கு போனேன், 50 மீட்டரில் இதை கண்டேன், 60ல் இதை கண்டேன், 70ல் இதை இதெல்லாம் வந்து கண்ணால் பார்த்துட்டு சொல்ல முடியிற விஷயம். 1000 மீட்டர்லாம் சாதாரணமாக போகலாம், மனுஷன் செய்யலாம், போகலாம், அதுக்குரிய சாதனங்கள்லாம் இப்போ இருக்கிறது. அவர் சொல்கிறாரு, நீல நிறத்தின், அவர் கடைசி வாசகத்தை மட்டும் சொல்கிறேன், அவர் சொல்லக்கூடிய கடைசிக்கு வந்துட்டோம், நீளத்துக்கு வந்துட்டோம், பாக்கி 5 கலர் மைனஸ் ஆகி போச்சு. நீல நிறத்தின் கடைசி வரையிலும் பெயர் சொல்ல முடியாத சாம்பல் நிறமானது. அதுக்கப்புறம் நீளத்தை தாண்டோன்னு சாம்பல் நிறமாச்சான். இம்மட்டத்துக்கு கீழே
கண்கள் தடுமாறியது. இந்த மட்டத்துக்கு கீழே போயிட்டா கண்கள்னா கண்ணுக்கு மேலே கண்ணாடிலாம் போட்டிருப்பான். கடல் தண்ணினால உள்ள தடுமாற்றம் இல்லை, அவன் கண்ணாடிலாம் அப்படி வச்சு தண்ணியெல்லாம் போகாமலாம் இருப்பான். அப்படின்னு தடுமாறுதான். எங்க 1000 மீட்டர் கீழே போன உடனே கண்கள் வந்து தடுமாறுகிறது. இறுதியில் சூரியன் தோல்வி அடைந்து நிறம் அடியோடு மறைந்து விடுகிறது. சூரியன் இருக்கும்போது உள்ள மேட்டர் தான் இது. மேலே இருக்கிற சூரியன் தோத்து போய் இதுக்கு மேலே நமக்கு வர இயலாது, 1000 மீட்டர் நமக்கு லிமிட்டு அப்படின்னு தோல்வி அடைந்து விடுகிறது. அது சொல்லிட்டு அவர் சொல்றாரு, பூமியின் மேற்பரப்பில் காணுகின்ற இரவுகளை இனி கருப்பு என்று நான் சொல்லவே மாட்டேன். இதெல்லாம் கருப்பா? அதை விட லட்சம் மடங்கு கருப்புங்க அந்த ஆளு. நான் உள்ளே பார்த்த அந்த கருப்பு, 1000 மீட்டருக்கு கீழே நான் பார்த்த கருப்புக்கு பிறகு இதுதான் கருப்பு, இதெல்லாம் கருப்பா அப்படிங்கிறான். நம்ம இருட்ட ராத்திரியில் அமாவாசை இருட்டு பார்க்குறோமே கருப்புங்கிறோமே, இதெல்லாம் கருப்பு, உள்ள போய் பாருங்கடா அந்த கருப்பை, அதுக்கு மிஞ்சின கருப்பே கிடையாதுங்கிறான். கருப்புன்னா கருப்பு, அப்படி கருப்பு, அதுதான் கருப்புலையே உலகத்தில் இருக்கிற கருப்புலையே உச்சகட்டம் அப்படிங்கிறான். இப்போ வந்து குர்ஆனை பாருங்க, அல்லாஹ் சொல்றான், அவுகதுலுமாத்தின் ஃபீ பஹரின் லுஜ்ஜியின், ஆழ்கடலுக்கு கீழே இருக்கிற இருள்கள், ஆழ்கடலுக்கு கீழே இருக்கிற இருள்கள். எப்படி இருள்கள்? யக்ஷாஹு மௌஜுன், அதற்கு மேல் ஒரு அலை மூடிக்கொண்டிருக்கிறது. மின் ஃபௌகிஹி மௌஜுன், அதுக்கு மேலே ஒரு அலை இருக்கிறது. மின் ஃபௌகிஹி சஹாபுன், அதுக்கு மேலே காற்று மண்டலம் இருக்கிறது. லுலுமாத்துன் பாலுஹா ஃபௌக பாலின், ஒன்றுக்கு மேல் ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்ட பல இருள்கள். பல இருள்கள் வகைப்படுத்தின எப்படி? மைனஸ் சிகப்பு அது ஒரு இருள், மைனஸ் சிகப்பு மஞ்சள் அது ஒரு இருள், மைனஸ் சிகப்பு மஞ்சள் ஆரஞ்சு அது ஒரு இருள். குறையுதுல இருள்கள். எப்படின்னா இருள்களில் பல வெரைட்டி இருக்குதுங்க. எல்லா கலரும் சேர்ந்தா தான் வெளிச்சம். சிகப்பு இல்லாத வெளிச்சம் அது ஒரு இருட்டு தான். சிகப்பு மஞ்சளும் இல்லாமல் போகுது அது ஒரு இருட்டு தான். சிகப்பு மஞ்சளும் ஆரஞ்சும் இல்லாமல் போகுது அது ஒரு வகையான இருட்டு தான். கடைசியில் புழு மட்டும் நிற்குத அது ஒரு இருட்டு தான். அதுவும் போயிடுத. எவ்வளோ இருட்டு? நிறைய இருட்டுங்கிறான். இவங்க வண்ணங்களை வேறுபடுத்துற மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்? லுலுமாத்துன், பல இருள்கள், பாலுஹா ஃபௌக பாலின், ஒன்றுக்கு மேல் ஒன்று அடுக்கப்பட்டிருக்கிறது. இதா அஹ்ரஜ யதஹு, அந்த இடத்தில் அவன் கையை அவன் நீட்டினால் லம் யகது யராஹா, அவனால் அதை பார்க்க முடியாது. அல்லாஹ் சொல்றான் தன் கை. இது நேரடி அர்த்தம், நேரடியா வியாக்கியானம் இல்லாம நேரடி வார்த்தைக்கு வார்த்தை உள்ள ஒரு அர்த்தம். என்ன சொல்றான்? அந்த ஆழ்கடலுக்குள் நீ சென்று விட்டால் இதான் அஹ்ரஜ யதஹு, கையை வெளியே நீட்டி, உன் கையை வேற ஒண்ணு நீ பார்க்க வேணாம். அந்த 1000 மீட்டர்ல உட்காந்துட்டு உன் கையை நீட்டி பாரு, முடியாது. உன் கை உனக்கு தெரியாது. இந்த கைக்கே ஒரு வெள்ளையில் வெளிச்சம் இருக்கிறது, இதுவே தெரியும். பொதுவா அமாவாசையில் கூட உங்க கையை பார்த்துருவீல்ல, அமாவாசையா இருந்தா கூட கண்ணு இது தெரியுமா தெரியாதா? இதுவும் ஒரே மாதிரியா தெரியும். அமாவாசையில் இது கொஞ்சம் வெளிச்சமா, இது கருப்பா தெரியும்ல, இதுல இருந்து ஒரு வெளிச்சமா அது வருதுல, அதுவும் வராதுங்கிறான். அல்லாஹ் சொல்றான், அட உன் கையை நீ பார்க்க இயலாதுங்கிறான். அவன் என்ன சொல்றான்? உள்ள முங்கி பார்த்தவன், அடே நான் இதுக்கு பிறகு பூமியில உள்ளது இருட்டுன்னு சொல்ல மாட்டேன், பூமியில உள்ள இருட்டை வந்து நான் என்ன செய்ய மாட்டேன், கருப்புன்னு சொல்ல மாட்டேன். கருப்புண்டா கருப்பு, அதான் கருப்பு, அப்படி ஒன்று இல்லை உலகத்துலங்கிறான். அதுக்கு நிகரான அல்லாஹ் என்ன சொல்றான்? இருட்டுக்கு வந்து எவ்வளவு அடமொழி போடுறான். இருட்டை சொல்வதற்கு இருளுக்கு மேல் இருள்கள், இருளுக்கு மேல் இருள்கள், ஒன்றுக்கு மேல் ஒன்று அடுக்கப்பட்டு ஏராளமான இருள்கள் இருக்கிறது. அப்ப இருள்ல வெரைட்டி இருக்குங்களா? அல்லாஹ் இருள்ல வெரைட்டி இருக்கு. நீ தான் இப்ப கண்டுபிடிச்சிருக்கிற. இருள்கள்ல வந்து என்ன இருக்கு? வெரைட்டி இருக்குன்னா அர்த்தம் சில கலராவது. நம்ம நள்ளிரவுல இருக்கிறோமே, நள்ளிரவுன்னு நம்ம சொல்லக்கூடிய லைட்லாம் இல்லாத அமாவாசை இரவுல நீங்கள் பார்ப்பது கருப்பு அல்ல, புளு தான் பார்க்கிறீர்கள், கருநீலத்தை பார்க்கிறீர்கள். அதனாலதான் ஒரு ஆள் இருக்கிற உங்களுக்கு தெரியுது, முகம் தெரியாத தவிர ஒரு கலரா உங்களுக்கு தெரியுதா இல்லையா? இருட்டில் கூட இன்னும் கருப்பு வரவே இல்லை, நீங்க கருப்பை அனுபவிக்கவே இல்லை, கருப்பை சந்திக்கவே இல்லை. வணங்குதா? கருப்பு எங்க தான் சந்திக்கணும்? பொலிப்ப செஞ்சிருப்பீங்க, கருப்பு துணியில செஞ்சிருப்பீங்க. இந்த வெளிச்சத்தில் நீங்க என்ன செஞ்சதில்லை, இன்னமும் கருப்பை பார்த்ததே இல்லை, அப்படி ஒரு இருட்டு பூமிக்கு வந்ததே இல்லை. அப்ப எவ்வளவு பெரிய ஆச்சரியமா அல்லாஹ் சொல்லி இதை சொல்லிவிட்டு என்ன செய்யறான்? ஒமல்லம் யஜாலில்லாஹு லஹு நூரன், யாருக்கு அல்லாஹ் வந்து ஒளியை ஏற்படுத்தவில்லையோ ஃபமா லஹு மின் நூர், அவனுக்கு எந்த ஒளியும் இல்லை. எடை ஒளியை நான் தாண்டா ஏற்படுத்தினேன், நான் ஒளியை ஏற்படுத்தவில்லையானால் எவனுக்கு ஒளி கிடையாது என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறேன். இப்ப நம்ம என்ன யோசிக்கிறோம்? இது எப்படி முடிஞ்சது? கடலுக்குள்ள யாரு போனா? முகமது போனாரா? அவர் முத்து குடிக்கிற வேலையை செஞ்சாரா? அப்படி போனால் அந்த காலத்தில் இப்படிலாம் அடுக்கடுக்கா வகைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு நாலேஜ் இருந்துச்சா? இந்த வசனம் பெரிய நம்ம விழிப்பில் கொண்டு போகிறது. அதை மட்டும் கொண்டு போகல, இந்த ஒரு வசனத்திலேயே இன்னொரு மேட்டரை எல்லாம் உள்ள வைக்கிறான்.
என்ன மேட்ரு? கடலுக்கு மேலே அலை இருக்கிற மாதிரி கீழே அலை இருக்குங்கிறான். அல்லாஹ் என்ன சொன்னான்? இதே வசனத்தில் வாசி காட்டணும்ல, அதில் என்ன சொல்லி காட்டுறான்? அதாவது யகுஷாஹு ஆள் கடல், யகுஷாஹு மௌஜுன் ஒரு அலை அதை மூடுகிறது, மின் ஃபௌகிஹி மௌஜுன் மேலையும் ஒரு அலை இருக்கிறது. எவ்வளோ அழகான வார்த்தைன்னு பாருங்க. ஆள் கடலுக்குள்ள போனீங்கன்னா ஆள் கடல்லையும் அலை இருக்கிறது, மேலையும் அலை இருக்கிறது. மேலே இருக்கிற அலையை மட்டும்தான் நம்ம அறிஞ்சு வச்சிருந்தோம். ஆள் கடல்ல அலை இருக்குன்னு எவன் அறிஞ்சான்? எவனுமே அறியல. சுனாமி வந்தவனு தான் அறிஞ்சான். சுனாமி வந்த பிறகுதான் இது எதனால ஏற்படுது, அதாவது கடல்ல இருந்து வரக்கூடிய சீற்றத்தினால சுனாமி வராதுங்க. மேலே இருந்து ஒரு அலை வந்துச்சுன்னு சொன்னா சும்மா வெள்ளம் மாதிரி வரும், சும்மா கொஞ்சம் தூரத்துக்கு வரும், இருக்கிற மண்ணு மட்டையை அரைச்சிட்டு போயிடும். இதுதான் கடல் மேல் அலை செய்யும். மேலே உள்ள அலை, மேலே மட்டும் அலை வறுமையானால் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. கடல் ஆள் கடலுக்குள்ள ஒரு அலை இருக்கிறது, அது சீற்றம் கொண்டு வந்துச்சுன்னு சொன்னா கீழே இருந்து வரும். கீழே தண்ணி மேலே ஒண்ணுமே தெரியாது. அந்த சுனாமி அன்னை கூட எல்லாரும் சொன்னாங்க, யாரெல்லாம் கடலுக்கு வெளியே இருந்தானோ கடற்கரையில் அவன்லாம் பாதிக்கப்பட்டான், யார் மீன் பிடிக்க போனானோ அவன் தப்பிச்சு ஒழுங்கா வந்துட்டான். அங்கன்னு தான் சுனாமி வருது. சுனாமி வருவது கடல்ல மேலே போறவனுக்கு தெரியாது, உள்ளுக்குள்ளேயே மூழ்கி நீர்மூழ்கி கப்பல் மாதிரி அந்த அலை வருது. வந்து தர மட்டத்தை தரையை நெருங்கின உடனே சீரம் அப்படியே அப்படி கும்முண்டு எந்திரிக்கும். அதனால தான் ரோடு வரைக்கும் வந்தது. வழங்குதா 7 கிலோமீட்டர் ஹோட்டல் கிட்டலாம் உள்ள நுழைஞ்சு அள்ளிக்கிட்டு போன காரணம் என்ன? உள்ளுக்குள்ளேயே வருது, நீர்மூழ்கி கப்பல் மாதிரி வரும். மேலே இருந்து பார்த்தா கப்பல் போற நமக்கு தெரியாது. அப்ப இந்த ஒரு வசனத்துக்குள்ளேயே அலைக்கு மேல அலை இருக்குங்கிற சுனாமியும் எல்லாம் உள்ள வைக்கிறான். சுனாமிக்கு ஒரே காரணத்தை வச்சு சொல்றான். இருட்டு ஆழ்கடல் இருக்குங்கிறான். இவர் என்ன கடல் பிரயாணி? அவர் கடலுக்கு போனவரா? அப்ப சவுதியில் இருக்கக்கூடிய அங்க உள்ள ஆய்வு மையத்தில் ஆய்வு செய்யக்கூடிய துர்கா ராவுங்கிற ஒரு ஆள் இதை பார்த்துட்டு வியப்புக்கு போயிடுறாரு. இது முகமது சொல்லியிருக்க முடியாதுங்கிறாரு. துர்கா ராவுன்னு சொல்லி மன்னர் அப்துல் அசீஸுடைய அவர் பேரில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் அவர் விஞ்ஞானத்தில் பணியாற்றுறாரு. அவர் இந்த வசனத்தை படித்து பார்த்துட்டு கடலை பற்றி தெரிஞ்சவர். இது கண்டிப்பாக இது முகமது சொல்லி இருக்க முடியாது. இந்தியாவை சேர்ந்தவர், அங்கே போய் விஞ்ஞானியாக இருக்கிறார். அப்போ இது கடவுள் தான் சொல்லியிருக்கணும். ஒரு விஞ்ஞானி, இந்த காலத்து விஞ்ஞானி சொல்லியிருக்கணும். இதை இல்லைன்னா கடவுள் தான் சொல்லியிருக்கணும். இன்னைக்கு சொன்னால் இன்னைக்கு ஒரு விஞ்ஞானி சொல்லியிருப்பான். இது நீங்கள் 1400 வருஷத்துக்கு முந்தைய இது இருக்குன்னு உண்மையாக இருக்குமே. ஆனால் இதை சொன்னது கண்டிப்பாக யாரும் இல்லை, மனுஷன் கிடையாது, கடவுள் தான் சொல்லியிருக்கணும். அப்போ இது என்ன? இதுக்கு மேலே என்ன பொறுப்பு நமக்கு தேவை? அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்? இது ஏன் வார்த்தை தான் என்பதற்கு உள்ளுக்குள்ளே நுழைஞ்சு கடலுக்குள்ளே பார்த்துட்டு வர்றான். அலையை பார்க்குறான், கலரை பார்க்குறான், மேகத்தை பார்க்குறான், மலையை பார்க்குறான், சூரியனை பார்க்குறான், எவ்வளோ இழுக்குதுங்கிற பார்க்குறான். எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறான். படைச்சவன் பார்த்துட்டு நமக்கு சொல்கிறான். அப்போ இந்த குர்ஆன் கடவுள் வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை தவிர வேறு இல்லை, மனிதனுடைய சொல் இல்லை என்பதை நிரூபித்து தனக்குத்தானே இந்த வேதம் உண்மை என்பதை நிரூபிக்கிற சான்றாக திகழ்கிறது. இதனுடைய நிறைவாக சில சொல்ல வேண்டிய செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்த்துவிட்டு, வேறு என்னென்ன வகையில் எல்லாம் இஸ்லாம் தனித்து விளங்குகிறது, நிறைய விஷயங்களை தனித்து விளங்குகிறது, அதான் முக்கியமானது. இது நம்ம நம்பிக்கையை பலப்படுத்திக் கொள்வதற்காக சொன்ன ஒரு பிடிகையான விஷயங்கள். சரியா? இன்ஷா அல்லாஹ் அதை அப்புறம் பார்ப்போம்.